இந்த காலையில் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம். உயிர் தெழுந்த நாளிலே உம்மை ஆராதிப்பதற்காய் ஆண்டவரே, நீர் எங்கள் மீது அன்பு செலுத்தினதுக்காய் நன்றி சொல்வதற்காய் நாங்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, ஆராதனையில் எங்களோடு அசைவாடும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தை கொண்டு எங்களோடு பேசும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்கள் ஒவ்வொரு இருதயங்களிலும் ஆண்டவரினால் நிரப்பி இங்கிருந்து போகும்பொழுது நாங்கள் பலன் அடைந்தவர்களா இங்கிருந்து செல்லும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் ஆராதனை முழுதுமாய் நீங்கள் பொறுப்படுத்த வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஒரு சில பாடல்களை பாடலாம். தேவா நான் எதினால் விசேஷித்தவன் என்ற பாடல பாடலாம். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால், எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். மேக ஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதுகாட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது. மேக ஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதுகாட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. தேவா நான் எதினால் விசேஷித்தவர், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவர். தேவா நான் எதினால் விசேஷித்தவர், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவர். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால், எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். பாகம் கொண்ட தேவஜனம் வானம் பாகுது, ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. தாகம் கொண்ட தேவஜனம் வானம் பாகுது, ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. மேகமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். மேகமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். தேவா நான் எதினால் விசேஷித்தவர், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவர். தேவா நான் எதினால் விசேஷித்தவர், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவர். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால், எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் வாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் வாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. மாறாவி நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. மாறாவி நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. தேவா நான் எதினால் விசேஷித்தவர், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவர். தேவா நான் எதினால் விசேஷித்தவர், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவர். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால், எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். ஹல்லேலூயா. இந்த காலையில நீங்களும் நானும் விசேஷித்தவர்களாய் இருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. என்னை உண்டாக்கிய தேவாதி தேவன், அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் என்ற பாலை கறந்துட்டு நாம் பாடலாம். என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன்
நித்தமும் நடத்துவார். பரிசுத்த ஆவியால் உள்ளத்தை நிரப்புவார். பரிசுத்த ஆவியால் உள்ளத்தை நிரப்புவார். பரிசுத்தர் பரிசுத்தர் அவர் பெயரே. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. பலவீன நாட்களிலே பலன் தந்து தாங்குவார். பலவித சோதனையில் ஜெயம் நமக்கு அளிப்பார். பலவீன நாட்களிலே பலன் தந்து தாங்குவார். பலவித சோதனையில் ஜெயம் நமக்கு அளிப்பார். ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையும் ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையும் கேடகமும் துருகமும் பலனவரே. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. ஆவியான தேவனுக்கு ரூபம் ஒன்றும் இல்லை ரூபமில்லை ஆதலால் சொரூபம் ஒன்றும் இல்லை. ஆவியான தேவனுக்கு ரூபம் ஒன்றும் இல்லை ரூபமில்லை ஆதலால் சொரூபம் ஒன்றும் இல்லை. வாஞ்சியுள்ள ஆத்துமாவின் இருதய தனிலே வாஞ்சியுள்ள ஆத்துமாவின் இருதய தனிலே வார்த்தைகளை பேசுகின்ற ஆண்டவர் இவர். என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. ஹல்லேலூயா. உன்னை என்னை காண்கிறவர் ஒருபொழுதும் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. அவருடைய கண்கள் நம் மீது நோக்கமாய் இருக்கிறது. ஒவ்வொரு நேரத்திலையும் அவர் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. அவ்வளோ பெரிய தேவனாய் இருக்கிறார். கரங்கள் தட்டி மகிமையின் மேகமாய் இறங்கி வந்தீரே ஆசரிப்பின் கூடாரத்தில் இறங்கி வந்தீரே அந்த பாட்டை நாம் சேர்ந்து பாடலாம். மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே ஆசரிப்பின் கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. வாருமையா நல்லவரே துணையாளரே எங்கள் ஆறுதலே. வாருமையா நல்லவரே துணையாளரே எங்கள் ஆறுதலே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. மகபரிசுத்த ஸ்தலத்தினில் கேருபீன்கள் மத்தியில் கிருபாசன மீதினில் இறங்கி வந்தீரே. மகபரிசுத்த ஸ்தலத்தினில் கேருபீன்கள் மத்தியில் கிருபாசன மீதினில் இறங்கி வந்தீரே. வாருமையா நல்லவரே துணையாளரே எங்கள் ஆறுதலே. வாருமையா நல்லவரே துணையாளரே எங்கள் ஆறுதலே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. முள்செடியின் மத்தியில் சீனாய் மலை உச்சியில் கண்மலையின் வெடிப்பினில் இறங்கி வந்தீரே. முள்செடியின் மத்தியில் சீனாய் மலை உச்சியில் கண்மலையின் வெடிப்பினில் இறங்கி வந்தீரே.
மத்தியில் மேல் வீட்டு அறையில் பெந்தெகோஸ்தே நாளில் இறங்கி வந்தீரே. சீடர்களின் மத்தியில் மேல் வீட்டு அறையில் பெந்தெகோஸ்தே நாளில் இறங்கி வந்தீரே. வாரும் ஐயா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. வாரும் ஐயா நல்லவரே, துணையாளரே, எங்கள் ஆறுதலே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே. ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரே. ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வந்தீரே. ஹல்லேலூயா. எல்லா இடத்துலையும் அவருக்கு எங்க வரணும்னு நினைக்கிறாரோ அந்த இடத்துல வந்து விடுவார். அது மாத்திரமல்ல, துதி எங்கே இருக்கிறதோ அங்கே அவருடைய பிரசன்னம் இருக்கிறது. இன்றைக்கு நம்மத்துல ஆவியானவர் நம்மத்துல இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களா உம்மை ஆராதிக்கிறேன், உம்மை ஆராதிப்பேன் என்ற பாடலை நம் கரத்தட்டி நாம் பாடலாம். உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே. நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயிலும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயிலும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. எத்தனை
காலையில ஆராதிப்பதற்காக நீங்களும் நானும் வந்திருக்கிறோம். ஆராதனையில பிரியப்படுகிற தேவனாய் இருக்கிறார். இருந்த இடத்துல அப்படியே நம்ம அவர் ஆராதிக்கலாம். இந்த காலையில நாம் வந்திருப்பது எந்த நோக்கம் என்றால் அவர் நம்மை காண வேண்டும், அவருடைய கண்கள் நம்மை பார்க்க வேண்டும். ஒரே ஒரு விசை அவருடைய கண்கள் நம்மை பார்த்து விட்டா நம்மளுடைய வாழ்க்கை எல்லாம் மாறிவிடும். நம் எண்ணுகிற காரியங்கள் எல்லாம் மாறிவிடும். அதை விட பெரிய காரியம் நீயும் நானும் அழகா அவருடைய பிள்ளையாய் அவர் மாற்றி விடுகிறவராய் இருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவரே என்னை ஒரே ஒரு விஷயம் நோக்கி பாருங்க ஆண்டவரே, என்னை பாருங்க ஆண்டவரே, உம்முடைய மகனாக உம்முடைய மகளாக நான் வந்திருக்கிறேன். என் வாழ்க்கையில கடந்த காரியங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து என்னை மீண்டும் ஒரு விசை என்னை கழுவுங்கப்பா என்று கேட்கிற ஒவ்வொருவரையும் பரிசுத்த ஆவியானவர் இந்த காலையில நம்மளை கழுவி சுத்திகரிக்கிற தேவனாய் இருக்கிறார். நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆண்டவனா, இரு கரங்களையும் விரித்து மகனே மகளே என்று கட்டி தழுவுகிற தேவனாய் இருக்கிறார். இருந்த இடத்துல கண்களை மூடி ஆண்டவரே ஒரு விஷயம் என்னை பாருங்க ஆண்டவரே, ஒரு விஷயம் என் இருதயத்தை ஆராய்ந்து பாருங்க ஆண்டவரே. உமக்கு பிடிக்காத காரியங்கள் ஆண்டவரே, வேதத்துக்கு புறம்பான காரியங்கள் இருக்கும் என்றா இப்பொழுதே என்னை கழுவி சுத்திகரிங்க என்று கேட்கும்பொழுது பரிசுத்த ஆவியானவர் நம்மளுடைய இருதயங்களை கழுவி சுத்திகரிக்கிறவராய் இருக்கிறார். இருதயங்களை மாத்திரம் காண்கிற தேவன், இருதயத்தை மாத்திரம் பார்த்து உன்னை என்னையும் புடமிடுகிற தேவனாய் இருக்கிறார். இன்றைக்கு அவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற நீயும் நாடு முதலாவதாக செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா, ஆண்டவரத்துல என்னை கழுவுங்கப்பா என்று கேட்பது. அவர் நம்மை கழுவும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் அங்கே உள்ளே செல்லுகிறவராய் இருக்கிறார். புதிய மனுஷனா, புதிய பாத்திரமா, புதிய கருவியா ஆண்டவர் நம்மளை எடுத்து பயன்படுத்துவதற்கு ஒவ்வொரு ஆராதனையிலையும் ஆண்டவர் நம்மளை மன்னிக்க வேண்டும். ஒவ்வொரு ஆராதனையிலையும் அவர் நம்மை சுத்திகரிக்க வேண்டும். முதலாவதாக சுத்திகரிக்கிறது ரொம்ப அவசியமானதாக இருக்கிறது. ஒரு வாரம் ஃபுல்லா அல்லது நம்ம நேற்று காலையில் ஆராதிச்சிருப்போம், ஒருவேளை நைட்டு ஆராதிச்சிருப்போம், நைட்டு முழுதுமா தூங்கி இன்றைக்கு ஆண்டவர் உன்னை என்னையோ ஜீவனோட பலனோட ஆரோக்கியமாய் வைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட தேவனை நீ என்ன ஆராதிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நம்மை சுத்திகரிக்க வேண்டியது அவசியமானதாயிருக்கிற. சுத்தமான ஒவ்வொரு இருதயத்திலேயும் ஆவியானவர் குடியிருக்கிறவராயிருக்கிறார். அப்படிப்பட்ட ஆவியானவர் உன் வாழ்க்கையில குடியிருக்க வேண்டும் என்றால் கழுவப்பட்டவனாய், மீட்கெடுக்கப்பட்டவனாய், ரட்சிக்கப்பட்டவனாய், முத்தரிக்கப்பட்டவனாய் நீ நானும் இருக்கிறோமா என்பதை ஆராய்ந்து பார்க்கணும். பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவரையும் முத்தரிக்கிறவராய் இருக்கிறார். இன்றைக்கு ஆவியானவருக்கு ஆண்டவரே என்னை ஒரு விஷயம் பாருங்க ஆண்டவரே, தூக்கு நூல்ல அவர் தூக்கி நிறுத்தும் பொழுது ஒரு பொழுதோ எந்த பக்கமும் விழுந்து விடாதபடி அவருடைய நீதியின் கரத்தினால நம்மை தாங்குகிறவர், நீதியின் கரத்தினால நம்மளை சுமக்குகிறவர். அப்படிப்பட்ட தேவன் இந்த காலையில உன்னை என்னை அழகாய் தாங்குவதற்கா, அபிஷேகிப்பதற்கா அவர் காத்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். அப்படிப்பட்ட தேவனை ஆராதிக்க வந்திருக்க நீ ஆண்டவர் உன்னை என்னையும் மன்னிப்பு கேட்க வேண்டியது அவசியமானதாக இருக்கிறது. சுத்திகரிக்கப்பட வேண்டியது அவசியமானதாக இருக்கு. இந்த காலையில் நீ சுத்திகரிக்கப்பட்டு விட்டாய் என்றால் ஆண்டவரத்துல முழு இருதயத்தோட முழு பலத்தோட அவரை ஆராதிப்பது அவசியமானதாக இருக்கிறது. அவரை ஆராதிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் மகிமைப்படுகிறவராய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து மகிமைப்படுகிறவராய் இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவனை நீ நான் ஆராதிக்க வரும் பொழுது முழு பலத்தோடு ஆராதிப்போம், முழு இருதயத்தோடு ஆராதிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே இன்னும் வாழுமா. அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே இன்னும் வாழுமா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவே ஆராதனை ஆராதனை
உள்ளத்தோட வாயில திறந்தவரை ஆராதிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் மகிமைப்படுகிறவர், பரிசுத்த ஆவியானவர் சந்தோஷப்படுகிறவராய் இருக்கிறார். உன்னை என்னையும் வழி நடத்துகிறவர், உன்னை என்னையும் பாதுகாக்கிறவர், உன்னை என்னையும் சுகப்படுத்துகிறவர். இந்த காலையில் நம்ம இருதயங்களில் இருந்து அவர் செயல்பட வழி கொடுக்கும் பொழுது அவர் அருமையாய் நமக்குள்ள இருந்து கிரியை செய்கிறவராய் இருக்கிறார். உலகத்துல இருப்பவனை காட்டிலும் உனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர், உனக்குள்ள இருக்கிறவர் மிக அற்புதங்களை செய்கிறவர், எண்ணி முடியாத பெரிய காரியங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. நன்றி ராஜா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், 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 பரிசுத்தர். ஒரு சேராத ஒளியில வாசம் செய்கிற ராஜாதி ராஜா இன்றைக்கு நம்மத்திலே அசைவாடி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு நீ சொல்லுகிற ஆராதனையில, நீ மகிமைப்படுத்துகிற ஆராதனையில அவர் செவிசாய்த்து கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நன்றி ராஜா, நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிற ராஜா, ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிற அப்பா, ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருந்து கிரியை செய்ய நம்மளை இருதயங்களில் திறந்து கொடுக்கும் பொழுது எண்ணி முடியாத பெரிய காரியம், நீங்கள் எதிர்பார்க்கிற முடிவை அழகாய் தருகிறவராய் இருக்கிறார். எல்லாவற்றையும் நன்மையானதாய் திருப்புகிறவராய் இருக்கிறார். நமக்கு எதிராய் இருக்கிற எல்லா காரியங்களையும் நமக்கு நன்மையாய் மாற்றுகிறவர், நமக்குள்ளே இருந்து பெரிய காரியங்களை செய்கிறவராய் இருக்கிறார். பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா. பரிசுத்த ஆவியானவரை சொல்லும்படியாக பரிசுத்த ஆவியானவரை தாரும் தேவா. ஒரே விஷயத்தை கொடுங்க என்று கேட்கும் பொழுது கொடுவதற்காக தாரும் தேவா. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின்
நம்மிடத்தில் இருக்கிற ஆவியானவர் உனக்குள்ள இருந்து கிரியை செய்ய விரும்புகிறவராய் உன்னை என்னையும் அவருக்காய் மீட்டுக் கொண்டவர், அவருக்காய் பெரிய காரியங்களை செய்ய வேண்டும், உன்னை கொண்டு இந்த பூமியில் அநேக காரியங்கள் செய்ய வேண்டும் என்று அவருடைய தீர்மானமாய் இருக்கிறார். அப்படிப்பட்ட தீர்மானத்தினால் உருவாக்கப்பட்டவர்களாய் நீங்களும் நானும் இருக்கிறோம். அப்படிப்பட்ட தீர்மானத்தை நிறைவேறுவதற்காக இடம் கொடுக்கும் பொழுது அருமையாய் அவர் நம்மை நிறைவேற்றி தருகிறவராய் இருக்கிறார். உன்னை தாங்குகிறவர், தப்பு வைக்கிறவர், ஏங்குகிறவர், அழகாய் சுமந்து எவ்வளவு பெரிய காரியமாய் இருந்தாலும் அக்கறையிலே பத்திரமாய் கொண்டு போய் சேர்க்கிறவராய் உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. சூழ்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபையே, சூழ்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் உதவி செய்த கிருபையே, ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. இந்த காலையில அவருடைய கிருபையினை சூழ்ந்து கொள்ளட்டும் என்று விரும்புகிற ஒவ்வொருவரையும் இன்றைக்கு காலையில பரிசுத்த ஆவியானவர்களை சூழ்ந்து கொள்ளுகிறவராயிருக்க, அவருடைய கிருபைகளை சூழ்ந்து கொள்ளுகிறதாயிருக்கு. நீங்க எந்த நிலையிலிருந்து வந்திருந்தாலும், என்ன காரியத்தை எதிர்பார்த்து வந்திருந்தாலும், இந்த காலையில் அவருடைய கிருபை உங்களை விட்டு விலகாது இருப்பதாக. அவருடைய கிருபை ஒருபொழுதும் உங்களை விட்டு விலகாது. எந்த சூழ்நிலையில
உங்களை உயர்த்த வேண்டும் என்று தீர்மானிக்கிறது கிருபையாயிருக்கிறது. இன்றைக்கு அப்படிப்பட்ட ஆண்டவர் உங்களை காண்கிறவராய் பரிசுத்த ஆவியானவர் அழகாய் நம்மை நடத்துகிறவர். அவர் எதிர்பார்ப்பதெல்லாம் அவரை உயர்த்தி ஆராதிக்கிறோமா, அவரை புகழ்ந்து ஆராதிக்கிறோமா, ஆராதனையில மாத்திரம்தான் பிரியப்படுகிற தேவனாய் இருக்கிறார். மற்ற எந்த காரியத்திலும் அவர் பிரியப்படுவதல்ல. நீ எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ற, எவ்வளவு நேரம் வேதம் வாசிக்கிற என்பதெல்லாம் இல்ல, அவரை எவ்வளவு நேரம் நீயும் ஆராதிக்கிறோம் என்பதுதான். அதுவும் முழு இருதயத்தோட, முழு பலத்தோட, முழு ஆத்மாவுடன் அவரை எப்படி ஆராதிக்கிறோம் என்பதை அவர் கூர்ந்து கவனிக்கிறவராயிருக்கிறார். ஆவியானவர் உங்களுடைய இருதயங்களை காணும்படியா பரிசுத்த ஆவியானவரை காணுங்க ஆண்டவர். நான் அப்படியே உங்களுடைய சமூகத்துல வந்திருக்கிறேன். என் இருதயங்களை மாத்திரம் ஆராய்ந்து பாருங்க. என்னுடைய இருதயத்தை மாத்திரம் ஆராய்ந்து பாருங்க. உடைக்கப்பட்ட நிலையில, ஒப்பு கொடுக்கப்பட்ட நிலையில உடைய கரத்துல வந்து நிற்கிறேன் என்று சொல்லும் பொழுது அப்படியே மார்போடு வாரி அணைத்துக் கொள்ளுகிற தேவனாயிருக்கிறார். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேனே. அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேனே. யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேனே. அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேனே. தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேனே. பார்க்க காரியம் என்னவென்றால், the divine personality, தெய்வத்துடைய ஆளுமை அல்லது அவருடைய குணம் அப்படின்னு பார்க்குறோம். இந்த மாதம் முழுதுமாக டிவைன் பற்றி தான் பார்க்குறோம். தெய்வீகமான காரியங்களை குறித்து பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு டிவைன் பர்சனாலிட்டி, ஆண்டவருக்கு நிறைய பர்சனாலிட்டிஸ் இருக்குது. அதுக்காக அவருக்கு எம்பிடி இருக்குன்னு சொல்கிறாதீங்க. எம்பிடினா மல்டிபிள் பர்சனாலிட்டி, அது எல்லா பெந்தகோஸ்தக்காரங்களுக்கு இருக்குது. இருக்கா இல்லையா? சொல்கிறேனே எப்படி இருக்குன்னா, இங்கே ஒரு பர்சனாலிட்டி காட்டுவோம், வீட்டுக்கு போன அடுத்த நிமிஷம் வேற ஒரு பர்சனாலிட்டி காட்டுவோம், வேலைக்கு போன உடனே ஒரு பர்சனாலிட்டி காட்டுவோம், ஃப்ரெண்ட்ஸை பார்த்தா வேற ஒரு பர்சனாலிட்டி. அது வந்து ஒரு வியாதி இல்லை, அது ஒரு கேரக்டர். அப்படியே விட்டுருங்க. டாக்டருங்க ஏதாவது வியாதின்றாங்க, விட்டுருங்க. ஆனால் நம்ம ஆண்டவருக்கு அப்படியெல்லாம் கிடையாது. அவருக்கு சிறப்பான ஒரு பர்சனாலிட்டி இருக்குது. அதுலேயும் இன்றைக்கு நிறைய பார்க்க முடியாது, நேரம் இருக்கிற வரைக்கும் பார்த்து துரிதமாக முடித்துடலாம். முதல் பர்சனாலிட்டி என்ன தெரியுமாங்க? அவர் ரொம்ப சீக்கிரமாக கோவப்படுவார். குயிக் டு ஆங்கர். என்னங்க ஆண்டு ரொம்ப நல்லவர், அன்பானவர், வல்லவர், தங்கமானவர் அப்படிலாம் சொல்லுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கிடையாது. ரொம்ப கோவப்படுற ஆண்டவர்.
அதுவும் எப்படிலாம் கோவப்படுவார், எதுக்கெல்லாம் கோவப்படுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம எல்லாம் சிக்கிடுவோம் அவருடைய கோபத்தில். அந்த அளவுக்கு சீக்கிரமாக கோவம். ஆனால் வேதம் சொல்லுகிறது அவர் ஸ்லோ டு ஆங்கர், கோவப்படுவதில் நிதானமாக பொறுமையாக இருப்பார். எது வரைக்கும் பொறுமையாக இருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே அதிகாரத்தில் 2 வசனம் தான் பொறுமையாக இருப்பார், 3வது வசனம் வச்சு செஞ்சிருவார். அந்த அளவுக்கு கோவப்படுகிற ஒரு ஆண்டவர். அவருடைய முதல் குணாதிசயமே டிவைன் பர்சனாலிட்டியில் ஃபர்ஸ்ட் பர்சனாலிட்டியை இஸ் அ காட் ஆஃப் ஆங்கர் ஆல்வேஸ். எடுத்து வாசிக்கலாம். யாத்ராகமம் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், புக் ஆஃப் எக்ஸடஸ் 4:14 பார்க்கலாம். அப்பொழுது கர்த்தர் மோசேயின் மேல் கோபம் உண்டவராகி, லேவியனாகிய ஆரோன் உன் சகோதரன் அல்லவா, அவன் நன்றாய் பேசுகிறவன் என்று அறிவேன், அவன் உன்னை சந்திக்க புறப்பட்டு வருகிறான், உன்னை காணும்போது அவன் இருதயம் மகிழும். இங்க பாருங்களேன், ஆண்டவர் மோசேவை அழைத்தார். மோசே தன்னுடைய வாழ்க்கையுடைய முக்காவாசி கழித்து விட்டான். மோசே அழைத்து ஆண்டவர் ஒரு பெரிதான வேலையை கொடுக்கிறார். அந்த பெரிதான வேலையை கொடுப்பதற்கு முன்பதாக அவர் நிறைய விஷயங்கள் சொல்லுகிறார். அவனை அழைத்த உடனே சொல்லுகிற காரியம் என்னவென்றால், நான் ஆபிரகாமுடைய, ஈசாக்குடைய, யாக்கோபுடைய தேவனாய் இருக்கிறேன் அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறார். இப்போ நம்மளாம் யாரை பார்த்தோன்னே நீங்கள் யார் நம்மன்னு சொல்கிறோம், பார்த்தோன்னே இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறோம், நான் சோ அப்படின்ற மாதிரி. முற்செடியில் ஆண்டவர் பார்த்த உடனே அவர் என்ன பண்ணார்னா, அவர் தன்னைத்தானே என்ன பண்ணார், அறிமுகப்படுத்தி கொண்டார். ஏன்னா இவன் கேட்குறான், முற்செடியிலேருந்து சத்தம் வரும்பொழுது யாருன்னு கேட்கும்பொழுது அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணி கொள்ளுகிறார். 2வது ஒரு பலமான இன்ட்ரடக்ஷன் கொடுக்கிறார், நான் இருக்கிறவராகவே. இதை விட பெரிய இன்ட்ரடக்ஷன் தேவையில்லை. அப்போ 2வது இன்ட்ரடக்ஷனை கொடுக்கிறார். 3வது ஒரு படி செய்கிறார். அது 2 இன்ட்ரடக்ஷனாக வச்சுக்கொண்டா 2வது ஒன்று பண்ணுறாரு, அவருடைய வல்லமையை விளங்க பண்ணுகிறார். என்ன பண்ணுறாரு, அவர் அற்புதத்தை மோசேக்கு அங்கேயே நிகழ்த்து காட்டுறார். 2 அற்புதம் செஞ்சார். என்ன அற்புதம்? ஒன்று, தடி எடுத்து தலைமையிலேயே போட்டார். அப்படிதானே போட்டார்? அப்படிதான் போடணும்னு யோசிச்சோம். அன்னைக்கு போட்டிருந்தாருன்னா மோசே திருந்திருப்பான். ரைட், ஓகே. மோசே தடியை பாம்பாய் மாட்டினா திரும்ப அது கோலாய் மாறியது. 2வது அவன் கை என்ன பண்ணாரு, கையை வரைக்கும் வெண்குஷ்டமாக்கி திரும்ப நார்மலாக மாற்றி காட்டினார். இப்போவாது அந்த பன்னி பையலுக்கு அறிவு வந்திருக்கணும், யார் முன்னாடி நிற்கிறோன்னு. அவனுக்கு அப்போ கூட அறிவு இல்லை. இப்போ 2வது அற்புதம் செய்தார். 3வது ஒரு பலமான அற்புதத்தையும் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். என்ன சொல்றாரு, நீ எகிப்துக்கு போனீன்னா ஊற்றப்படுகிற எல்லா தண்ணீரும் என்ன மாற்றுவேன், ரத்தமா மாற்றுவேன்னு வாக்குத்தத்தம் பண்ணுறாரு. ஆனா அப்பவும் என்ன பண்ணல, இவன் கேட்கவே இல்லை. 3வது அவர் சொல்றாரு, தம்பி இவ்வளோ சொல்றேன், உனக்கு இன்னொரு காரியத்தை ஆட் பண்றேன், நான் உன் கூடவே இருக்கிறேன்றார். அப்போ கூட இவன் என்ன பண்ணல, நம்ம இல்லை, என்னை விட்டுருங்க. என்ன, ஏன் இஸ்ரவேலில் வேற ஆளே இல்லையா? இஸ்ரவேலில் வேற ஆளே இல்லையா? நானே நொந்து நூடுல்ஸ் தட்டில் கொதிச்சு சூடாக வர மாதிரி எங்கேயோ ஒரு வனாந்தரத்தில் ஆடு மேய்ச்சினுக்கிறேன், என்னை கூட்டின்னு போய் இவ்வளோ வேலை செய்ய வைக்கணுமா? என்னை விட்டுருங்கன்னு ஒத்த காலில் நிற்கிறான். அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன், நான் கூடவே இருக்கிறேன். கேட்கல. இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறார். என்ன தெரியுமா சொல்கிறாரு, என் வார்த்தையும் வாயில் வைக்கிறேன்டா. இதுக்கு மேலே என்ன வேணும் சொல்லுங்களேன். நீங்கள் வாயை திறந்தா என்ன வருது? இப்போ நம்ம அம்மா சொல்கிற பொய் மாதிரி இல்லை, உங்களை குறித்து சொன்னதில்லை, ஆமாம் சொன்னாங்க. வாயை திறந்தா என்ன வருதுன்னா ஆண்டருடைய வார்த்தை வருதான். இதோ இப்போ வீட்டுக்கு போங்களேன், பின்னாடியே வந்து பார்க்குறேன் என்ன வார்த்தை வருதுன்னு. குண்டா சவுண்டு வரத்துக்கு முன்னாடி வார்த்தை சவுண்டு வரும் பாருங்க வீட்டுக்குள்ள. அவர் சொல்றாரு, எப்பா நீ வாயை மட்டும் பேன்னு தர, என் வார்த்தையை வைக்கிறேன் அப்படின்றாரு. அப்போவாது என்ன பண்ணிருக்கணும், செம்ம காண்டாயிட்டாரு. 4:14 வரும்போது சொல்றாரு, மவனை நீ அமைதியா இருறா, ஒருத்தனை அனுப்புறேன், அவன் கூட பிறந்தவன் தான், அவன் பேசுவான், அவன் நீ கம்முன்னு வாயை மூடின்னு உன் கோலை வச்சுக்கிட்டு நில்லு, மற்றதெல்லாம் அவன் செய்வான் அப்படின்ட்டார். இன்றைக்கு ஆண்டவர் கோபப்படுகிற ஒரு பெரிய காரியம் என்ன தெரியுமா, உன்னை அழைத்த காரியத்துக்கு நீ ஒப்பு கொடுக்கல, செய்யலைன்னா செம்ம கோபப்படுவார். ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோ, இன்னைக்கு ஆண்டோடைய கோபம் ரொம்ப உச்சத்தில் இருக்கும். உச்சத்தில் தான் என்ன பண்ணுவார்னா, எடுத்து வாசிங்க, ஏசாயா 1ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரத்தை வாசிக்கலாம், 4லேருந்து 7 வரைக்கும். ஆனால் 4 மட்டும் வாசிங்க.
ஐயோ, பாவமுள்ள ஜாதியும் அக்கிரமத்தால் பாரம் சுமந்த ஜனமும் பொல்லாதவர்களின் சந்ததியும் கேடு உண்டாகிற புத்திரருமாய் இருக்கிறார்கள். கர்த்தரை விட்டு இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கு கோபம் உண்டாக்கி பின்வாங்கி போனார்கள். இங்க பாருங்களேன், இப்போ ஆண்டவர் சொல்றாரு, நான் அழைத்த அழைப்புக்கு நீ வராம ஒப்பு கொடுக்காம இருப்பாய் என்றால், if you are not submitting yourself to the will of God, நீ ஆண்டவர் உன்னை ஒரு வேலை செய்ய சொன்னா அதை செய்யாம இருக்கிற அப்படின்னா, உனக்கு ஒரு பொறுப்பு கொடுத்து அதை செய்யாம இருக்கிற, அல்லது என்ன ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போயிட்ட அப்படின்னு வச்சுங்க. சிலர்லாம் ஆரம்பத்தில் இருந்த அந்த ரட்சிப்பு கட்சிப்பு மாதிரி ஆயிட்டு இருக்கும். ரட்சிப்பு அப்போ எப்படி தெரியுமா இருக்கும்? போத்திக்கிற பெட்ஷீட் மாதிரி இருக்கும். இப்போ எப்படி இருக்கும்? கட்சிப்பு மாதிரி இருக்கும். கட்சிப்பு எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? என் மண்டையை மட்டும்தான் துடைக்க முடியும், தொண்டையை கூட துடைக்க முடியாது. இன்னைக்கு அநேக ஆவிக்குரிய பிள்ளைகள் தொடங்கும் பொழுது நல்லா தொடங்குறோம், ஆனா நாளாவ நம்மளுடைய ரட்சிப்பே காணாம போய் விடுகிறது. கடைசியில் என்ன பண்ணிடுறோம்? பின்வாங்கி போய் விடுகிறோம். நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. என்ன வசனம் வாசிக்கிறோம்? 4ஆம் வசனம் வாசிக்கிறோம். நீங்க என்ன மட்டும் பாருங்க, நீங்க வீட்டில் போய் பொறுமையா வாசிங்க. 5ஆம் வசனத்துல இருந்து தொடங்குறாரு. இப்படி என் அழைப்புக்கோ பின்வாங்கி போனவர்களுக்கோ முதல் வருகிற காரியத்திரமா அவங்க தலம் பைத்தியம் பிடிக்குமா? என்ன பிடிக்குமா? சிலர்லாம் பேசும்போது எப்படி தெரியுமா இருக்கும்? பைத்தியக்காரங்கிட்ட பேசுகிற மாதிரியே இருக்கும். ஃபீல் பண்ணிக்கிறீங்களா? வெளியே இருக்கவங்களாம் விட்டுருங்க, கிறிஸ்தவங்களை வரைக்கும், நம்ம கிறிஸ்தவங்க வரைக்கும் இவன் என்ன பைத்தியம் மாதிரியே பேசுகிறான் தோணுதா இல்லையா? இப்போ நான் தனித்தனியாக கேட்டால் வீட்டில் போனால் அடி வாங்குவீங்க. சிலர் வீட்டுக்கு போனோன்னே தெரியும், இந்த திடீர்னு பைத்தியம் மாதிரியே பேசுகிறாங்க. சர்ச்சுக்கு தான் போனாங்க, அந்த பாஸ்டர் நல்லா தான் வச்சு செஞ்சுருப்பார், திருந்தாலும் பைத்தியம் மாதிரியே பேசுது அப்படின்னா, இது உள்ள ஆண்டவருக்கு பின்வாங்கி கொண்டே போகிறது. யாருடைய வாழ்க்கையெல்லாம் பின்வாங்கி போகிறதோ அவங்க வேதத்துக்கு விரோதமாகவோ சத்தியத்துக்கு விரோதமாகவோ பைத்தியம் மாதிரியே பேசுவாங்க. ரெண்டாவது, அவங்களுடைய இருதயம் எப்படி தெரியுமா இருக்கும்? கேடு உள்ள இருதயமாய், வியாதி உள்ள இருதயமாய். அவங்ககிட்ட எது தரலாம் அது நடக்காதுங்க, அது செய்ய முடியாதுங்க, அது வராதுங்க. ஆண்டவர் அற்புதம் எங்கே செய்வார்? ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணி என்ன பிரயோஜனம்? வெள்ளிக்கிழமை வந்து என்ன பிரயோஜனம்? இருதயம் ஆண்டவரே மாற்றிடுவாராம். ஏன் தெரியுமா? இவங்களுக்கு பெருசாக வச்சிருக்காரு. அடுத்த நேரத்தில் பண்ணுவார், உள்ளங்கால் தொடங்கி உச்சி மண்டை வரைக்கும் வியாதினாலேயே நிரப்பிடுவார். நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. கோபம் வந்துச்சு வச்சுக்க நம்ம ஆளுக்கு. யாருக்கு? ஏன் பாஸ்டர் கோபம் வருமா? நீங்கள் சொல்கிறத பார்த்தா எனக்கு ஒவ்வொரு வியாதியாக ஞாபகம் வருது. கால் வலி ஞாபகம் வருது, முட்டி வலி ஞாபகம் வருது, இடுப்பு வலி ஞாபகம் வருது, தொண்டை வலி ஞாபகம் வருது, எல்லா வலியும் ஞாபகம் வருது. ஒருவேளை நான் அந்த வாக்கு தத்தத்துக்கு ஒப்பு கொடுத்தனே, அது கேட்காதனால, சத்தியமாக அதனால தான், வேறு எதுவுமே கிடையாது, வேறு எதுவுமே கிடையாது. ஞாபகம் வச்சுக்கா. நீ கிட்னி வேலை செய்யல, ரைட்டு கிட்னி வேலை செய்யலன்னா நீ ஆண்டவர் சொல்ல, ஆண்டவரே நான் ரைட் சைட்லேயே உட்காருவேன் ஆண்டவர், சர்ச்சில் முதல் வருஷம் உட்காருவேன். நீ அன்னைக்கு வாக்கு கொடுத்த பற்றியா ரைட்டு கிட்னியை தூக்கிடுவார். லெஃப்ட் கிட்னி வேலை செய்யல, ஆண்டவர் நான் ஊழியக்காரருக்கு லெஃப்ட் ஹேண்டாக இருப்பான் ஆண்டவரை. அவர் பாத்ரூம் கழுவு சொன்னா நான் கழுவ ஆண்டவரை, அன்னைக்கு ஒப்பு கொடுத்தல லெஃப்ட் கிட்னியை தூக்கிடுவார். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இல்லை ஆண்டவரே இந்த வியாதி எல்லாம் காரணத்தில் நம்மால் தான். உள்ள கால் உச்சி இருக்குல்ல, உச்சி மண்டை வரைக்கும் வியாதினாலே நிரப்புவார். கோபத்தோடைய உச்சம் இதெல்லாம், கோபத்தோடைய. அது மாத்திரமல்ல, அது அடுத்து கூட்டிக்கிட்டே வர சொல்ற, டே உன்னை மட்டும் விட மாட்டேன், உன் குமாரத்திகள் திராட்சை தோட்டத்தில் இருக்க வேண்டியவங்க திரும்ப இருப்பாங்களாம், வெள்ளரிக்காய் தோட்டத்தில் உட்கார்ந்து இருப்பாங்களாம். நீங்க ஆங்கில வேதத்தில் வாசி பார்ப்பீங்கன்னா, your daughters should have in the palace of the vineyard but they are living in the cucumber garden அப்படின்னு. அப்படின்னா என்ன தெரியுமா? திராட்சை தோட்டத்தில் ராஜகுமாரத்தி மாதிரி இருக்க வேண்டிய குமாரனும் குமாரத்தியும் வெள்ளரிக்காய் வித்துன்னு ரோட்டில் உட்காந்து இருப்பான். வெள்ளரிக்காய் யாருங்க வித்துன்னு இருப்பா? நீங்க டோல்கேட்டுக்கு போனீங்கன்னா, சார் வெள்ளரிக்காய்னுவான், பார்த்துக்கிறீங்களா? அப்படியே இப்படி எடுத்துங்களேன். நம்ம பையன் பொண்ணு அந்த மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும்? மாத்துவாரு. நீ கீழ்ப்படியில, வேத வசனத்துக்கு கீழ்ப்படியில, பின்வாங்கி போயிட்ட அப்படின்னு வச்சுக்கேன், வச்சிருவாரு. அதுக்கப்புறம் வந்து பாஸ்டர் ஜம் பண்ணுங்க பாஸ்டர், இந்த லைட்டு கால் மட்டும் வர வந்து பாஸ்டர், அப்புறம் லைட்டா முதுகு மட்டும் வலிக்குது, அவர் தான் குனியை வச்சு கும்மாங்குத்து குத்திக்கிறாரு, ஒரே குத்து, எழுப்பவே மாட்டேன். நான் சொல்லுங்க, ஆண்டவர் என்னை மன்னிப்பாராக. வேதம் சொல்லுகிறது, என் ஆண்டவர் கோபத்தில் சிறந்தவராயிருக்கிறார். அப்படியே வாழையா வச்சு செய்வார். எது வரைக்கும் தெரியுமா? நீ திரும்பவும் வந்து
அழைத்த அழைப்பை பிடித்துக் கொள்ளுகிற வரைக்கும், நீ திரும்பவும் வந்து ஆண்டவர் உன்னை உருவாக்கின நோக்கத்தை செய்கிற வரைக்கும் அவர் உன்னை விடவே மாட்டார். மோசே கடைசியில என்ன தெரியுமா பண்ணா? ஆரோனை தூக்கி ஓரம் போட்டான். எங்க தெரியுமா? மோரியா மலை மேல போகும்போது, சீனாய் மலை மேல போகும்பொழுது ஆரோனை தூக்கி எங்க போட்டான்? தூரம் போட்டான். ஆரோனை கூட்டு போயிருக்கணுமா வேணாமா? இவன் திக்கு வாயனா அங்க புழுவுனவன், எனக்கு பேச வராதுன்னு புழுவுனவன், எல்லாத்துக்கும் காரணம் சொன்னவன். சீனாய் மலையில 10 கமாண்ட்மெண்ட்ஸை வாங்கும்பொழுது, கட்டளைகளை வாங்கும் கூட கூட்டு போயிருக்கணும்ல, விட்டு போயிட்டான். தெரிஞ்சிருச்சு அவனுக்கு, இனி விட்டா நம்மளை காலி பண்ணிருவார் இவருன்னு. இன்றைக்கு ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோ, உன்னை அழைத்தது உன்னிடத்துல மிகப்பெரிய காரியங்களை செய்வதற்காக. நீ சாக்கு புக்கு சொல்லி உக்காந்துக்கிட்டே இருந்தீனா, நீ உக்காந்துக்கிட்டே இருறா, உட்கார இடத்துல வெப்பண்ட ஆணின் மாறு. அதுக்கப்புறம் நீ வந்து நீ எவ்வளவு நாள் வேணா ஜெபம் பண்ண. ஆண்டவரே உமக்கு சுத்தம் இருந்தால், பவுலை போல சில ஜெபம் பண்ணுவாங்க பார்த்துக்கிறீங்களா? பவுலே காப்பி அடிப்பாங்க. உமக்கு சுத்தம் இருந்தால் இந்த இந்த முள்ளின் வாழ்க்கையிலேருந்து நீங்க கடவுதாக. ஆண்டவர் சொல்லுவார், வச்சதே நான் தானடா, நீ உனக்கு பார்க்கவே இல்லை, நீ உட்காரத்தை வச்சு முள் வச்சதே நான் தான், வேற ஆளா இல்லை. ஏன் தெரியுமா? நீ தான் பின்வாங்கி ஓடிக்கிறிய. கடைசியில தட்டி தூக்கிட்டு வந்து வச்சாரு பாருங்க மோசேவை. அந்த மாதிரி ஆண்டவர் செய்யறதுக்கு நீங்க என்ன பண்ணக்கூடாது? இடம் கொடுக்கவே. அப்போ நல்லா யோசிச்சு பாருங்களேன். நீங்கள் வீட்டில் இப்போ பொறுமையாக வாசிக்கொள்ளுங்க. ஏசாயா 1ஆம் அதிகாரம் 4லேருந்து 9 வசனம் வரைக்கும் வாசிக்கொள்ளுங்க. இப்போ நேரம் இல்லை, நான் உங்களுக்கு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணேன். அந்த அளவுக்கு கோபம் வந்துடுச்சு வச்சிங்களேன், அடுத்தது சும்மாலாம் விட மாட்டார். இருக்கிற தேசத்தை பாழாக்கிடுவார். எதிரி உன் தேசத்தை கொள்ளடிக்க விட்டுருவார், உன் வருமானத்தை கொள்ளடிக்க விடுவார். நீ விதைக்கிறத அந்நியம் வந்து சாப்பிட்ற மாதிரி மாற்றிடுவார். தெரியுமா உனக்கு? இவ்வளவும் யாருக்கு தெரியுமா செய்கிறாரு? கோபம் வர்ற இடத்துல செய்வார். நம்ம நினைச்சு கொள்கிறோம் ஆண்டவருடைய கோபம் காலையிலே முளைக்கிற பூவை போல போயிடும். போகும். நீ அங்க சமூகத்துல தாழ்த்த அவர்கிட்ட ஒப்பு கொடுக்க அவருடைய கோபம் கரையும், போகும். ஆனா நீ பின்வாங்கி போய்கொண்டே இருப்பாய் என்றா, உன் பிடரியை கடினப்படுத்தி கொண்டே இருப்பாய் என்றா, உன் இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டே இருப்பாய் என்றா, நீ இந்த உலகத்துல வாழ வேண்டும் என்று தீர்மானித்து வாழ ஆரம்பிப்பாய் என்றா, உனக்கான காரியங்களை கோபத்தை ஆண்டவர் உன் மேல கொண்டு வந்து வைக்கிறவராக இருக்கிறார். இதுக்கும் எனக்கும் பொறுப்பு அல்ல, இது ஆண்டருடைய குணாதிசயமாகவே இருக்கிறது. என்னை கொய்த்து கொண்டு வெளியே போகும்போது கல் அடிச்சிடாதீங்க. ரெண்டாவது ஒரு பெரிய காரியத்தை அது ஒரு வசந்த வாசிக்கலாம். ஏசாயாவில் 45:22 வாசிக்கலாம். 45:22. பூமியின் எல்லையெங்கும் உள்ளவர்களே, என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். நானே தேவன், வேறொருவரும் இல்லை. இங்க பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, எப்ப நல்லா கவனிச்சுங்க, வேற எவனுமே தேவன் கிடையாது. பூமியில் எல்லாரும் என்ன பாருங்க, வேற எவனுமே. இன்றைக்கு அநேகருக்கு பல காரியங்கள் தேவனாயிருக்கு. வேலை சிலருக்கெல்லாம் தேவனாயிருக்கு. தெரியுமா உங்களுக்கு? ஞாயிற்றுக்கிழமை வேலை வச்சா வரவே மாட்டாங்க. ஞாயிற்றுக்கிழமை வேலை வச்சா வரமாட்டாங்க. ஏன்னா அது அவங்களுக்கு தேவன். கேட்டால் ஏங்க வேலைக்கு போனால் தாங்க சம்பளம் கொடுப்பான், சம்பளம் கொடுத்தா தானங்க பணம் வரும், பணம் வந்தால் தாங்க வயிற்றை நிரப்ப முடியும். வேதம் சொல்லுகிறது, ஆகாயத்து பட்சிகளை பாருங்கள், அது விதைப்பதும் இல்லை அறுப்பதும் இல்லை, ஆனால் ஆகாயத்து தேவன் அதை போஷிக்கிறவராய். எப்படா போஷிச்சாரு? உன்னை என்னை எப்படி போஷிப்பாரு? போஷிப்பாரு, அழகா போஷிப்பாரு. நீ யோசிக்காத காரியத்தை கொடுப்பார். நீ அதிகபட்சம் ஞாயிற்றுக்கிழமை போய் வேலை செஞ்சு நல்லா மாங்கு சுகரும் பிபியும் வர வச்சுக்கிட்டு வேலை செஞ்சா கூட நீ என்ன சாப்பிட முடியும்? ஒரு மட்டன் சாப்பிடலாம், ஒரு சிக்கன் சாப்பிடலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, என் சத்துருக்களுக்கு முன்பதாய் பந்திய ஆயத்தம் பண்ணுகிறவர் என்னை அழைத்தவராய் இருக்கிறார். அவ்வளோ நல்ல தேவனை விட்டுட்டு நமக்கு உலகத்தில் இருக்கிற காரியங்கள் தேவனாய் மாறிக்கொண்டே இருக்கிறது. அதனால தாங்க அவர் கோபப்படுறாரு. அவர் கோபம் படுறதுல நியாயமான காரியம் தெரியுமா? அவர் சொல்கிறார், நான் தாண்டா தேவன், வேற எதுவுமே தேவன் கிடையாது. வேற எதுக்குமே முதல் உரிமை குடிக்காத, வேற எதையுமே உன் வாழ்க்கையில வைத்து கொள்ளாத, வேற எதுவுமே உன் வாழ்க்கையில வேண்டும் என்று எண்ணாத, என்னை மாத்திரம் சேவிப்பாய் என்றார். நான் மாத்திரம் உன் வாழ்க்கையில் இருப்பேன்னா அழகாக காரியங்களை மாற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறவராக இருக்கிறார். இன்றைக்கு யோசித்து பாருங்களேன், நம்ம அழைக்கப்படும் பொழுது எவ்வளோ உத்தமமாய் அழைக்கப்பட்டும், நம்ம பிரித்தெடுக்கப்படும் பொழுது எவ்வளோ அழகாய் சுத்தமாக கழுவி பிரித்தெடுத்தா. ஆனால் இன்றைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? அதே விதமாக இருக்கிறோமா அல்லது மாறிவிட்டோமா என்பதை பார்க்கணும். இது ஆண்டவருடைய முதல் குணாதிசயம். இந்த குணாதிசயம் தெரிஞ்சா எந்த ஆண்டவருடைய பிள்ளையும் அவருடைய சமூகத்தை விட்டு விலகவே மாட்டோம்.
இன்றைக்கு நிறைய ஆவிக்குரிய சபைகள் இதை சொல்லுவதில்லை. ஆனால் அதுக்கு மாறா சொல்கிற காரியம் என்ன தெரியுமா? 2வது வாசிக்கலாம், சங்கீதம் 78:38 வாசிக்கலாம். அவரோ அவர்களை அழிக்காமல் இரக்கமுள்ளவராய் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்தார். அவர் தமது உக்கிரம் முழுவதையும் எழுப்பாமல் அநேகந்தரம் தமது கோபத்தை விலக்கிவிட்டார். இங்க பாருங்களேன், நீங்க நிறைய ஆவிக்குரிய திருச்சபையில சொல்லி கொடுக்குற காரியம் தெரியுமா? இந்த வசனத்தை நல்லா சொல்லுவாங்க. அவரோ அவர்களை அழிக்கல. கவலைப்படாதீங்க, ஆண்டவர் உங்கள் மீது மனதுருக்கமாயிருக்கிறார். ஆண்டவர் உங்கள் மீது இரக்கமாயிருக்கிறார். என் அனுமான சகோதர சகோதரிகளை, அந்த வெங்காயம் எல்லாம் இல்லை வச்சு செய்வார் ஆண்டவர். யாருக்கு தெரியுமா விளக்குவாரு? திரும்பவும் ஓடி வந்து ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து அந்த இளையகுமாரன் ஓடி வந்தது போல, நான் தவறு செய்து விட்டேன் ஆண்டவரை, என்னை பாத்திரனே அல்ல என்று ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவர் மேல இருக்கிற கோபத்தை என்ன பண்ணுவாரா? விலக்கிடுவார். கோபத்தை விலக்கிடுவார். மோசே மேல இருந்த கோபத்தை விலக்கி விட்டா. அதுக்கப்புறம் மோசே சொன்ன காரியங்களை நடத்தினா. மோசேவின் கரத்தினால தான் எல்லா அற்புதங்களையும் செய்தா. ஆரோன் டம்மியா உட்கார வச்சாலும் மோசேவை தான் இன்றை வரைக்கும் உலகத்துல சரித்திரத்துல பேர் பெற்றவனாய் மாட்டினான். காரணம் என்ன தெரியுமாங்க? அவன் ஒப்பு கொடுத்து ஆண்டவருடைய தருணங்களை அறிந்து கொண்டா. இன்றைக்கு நீயும் நானும் ஆண்டோடைய சமூகத்தில் வரும்பொழுது ஆண்டவர் நிச்சயமா விளக்குவார். ஸ்லோவா இருப்பாரு, கம்பேஷனா இருப்பாரு, அழகா விளக்குவாரு. இன்றைக்கு ஒருவேளை நான் முன்னாடி இப்படி இருந்துட்டேங்க அப்படின்னு சொல்லி திரும்பவும் நாளைக்கு கண்டினியூ பண்ணினே வச்சுக்க, விளக்க மாட்டாரு. இன்றைக்கு தான் கடைசி நாள், நாளைக்கு கடைசி நாள் வரவே வராது. இன்றே கடைசி நாள். இன்றைக்கு இதுவரைக்கும் நான் பின்வாங்கி போயிட்டேன், இதுவரைக்கும் நான் ஆண்டோடைய கோபத்தை அறியாம இருந்துட்டேன், இதுக்கப்புறம் நான் ஒப்பு கொடுத்த வாழ்க்கைக்கு திரும்பவும் வந்துட்டேன், இனி போக மாட்டேன் என்று நினைப்பாய் என்றா, தீர்மானிப்பாய் என்றா, வாழ்வாய் என்றா, உன் மேல இருக்க கோபத்தை நீக்கிடுவார். அவர் நீக்கிறதுனா என்ன தெரியுமா அர்த்தம்? இதுவரைக்கும் உன் மேல போட்ட எல்லாத்தையும் எடுத்துருவார், எல்லாத்தையும் நீக்கிடுவார். உன் மேல இருக்க வியாதியை நீக்கிடுவா, பண கஷ்டங்களை நீக்கிடுவா, ஒவ்வொன்றா நீக்கிட்டே இருப்பார். மொத்தமா தூக்கிட்டார நீ திரும்ப ஓடுருவ. தெரியுமா உனக்கு? இளையகுமாரன் வந்த பொழுது, இந்த கதையை நீங்க அப்புறம் யோசிச்சு பாருங்களேன். இளையகுமாரன் வந்த உடனே ஐயோ திரும்பவும் தம்பி வந்துட்டான் அப்படின்னு அன்னங்காரம் ஒரு பகுதியை குத்துந்தா என்ன பண்ணிருப்பான்? அதையும் ஆட்டையை போட்டு கொட்டிருப்பான். கொடுக்கலையே, சோறு போட்டாங்க, பிரியாணி போட்டாங்க, கன்று அடிச்சாங்க, ட்ரெஸ்ஸு குத்தாங்க, புது மோந்திரம் போட்டாங்க, மவனை அவ்வளோத்தையும் மாட்டின்னு இங்கேயே சும்மா இருறான்னு வச்சாங்க. அவ்வளவுதான். ஆண்டவர் உன் மேல நீக்கும் பொழுது ஒவ்வொன்றாதான் நீக்கி கொண்டே இருப்பா. அதுக்கப்புறம் என்னத்திரமா இருக்கும்? அந்த தகப்பன் அந்த பிள்ளைக்காக திரும்ப ஆஸ்தியை சேர்த்திருப்பான். அந்த தகப்பன் தன் பிள்ளையோடு சேர்ந்து ஆஸ்தியை சேர்த்திருப்பான். அவங்க 2 பேரும் பூமியில அநேக ஆஸ்திகளை தன் மூத்த குமாரனை விட அதிகமா சேர்த்திருப்பாங்க. ஏன்னா 2 கை இப்போ ஒன்னா சேர்ந்துருச்சு. தகப்பனும் சேர்ந்துட்டான், இளையகுமாரனும் சேர்ந்துட்டான். அதுதான் நடந்திருக்கும் நான் நம்புறேன். காரணம் என்னன்னா, இன்றைக்கு நீ திரும்ப வந்துவா என்பா ஆண்டவர் சேர்ந்து கொள்ளுகிறவராயிருக்கிறார். ஒவ்வொரு காரியமாய் நீக்கி விடுகிறவராயிருக்கிறார். இதுவரைக்கும் நீங்களங்க, இதுவரைக்கும் என் வாழ்க்கையில ஒரு பிரச்சனை கூட நீங்கள, அதுக்கு பதில் ஒவ்வொரு அடியா உள்ள போய்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னு நீ நினைப்பாய் என்றா, நடக்குது என்றா, இன்றைக்காவது விழித்துக்கொள். ஆண்டவர் உன்னை பிரித்தெடுத்திருக்கிறார். உன்னை ஏதோ ஒன்று செய்யறதுக்காக பிரித்தெடுத்துக்கிறா. அந்த பிரித்தெடுத்த நோக்கத்தை நீ தெரியாம அறியாம நீயும் நானும் நமக்குள்ளே பள்ளம் நோண்டி உள்ள பாதாளத்துக்குள்ள போய்கொண்டே இருக்கிறோம். இன்றைக்காவது விழித்து கொண்டு ஆண்டவருடைய கரத்தை பிடித்து ஒவ்வொரு காரியத்தினால விடுதலை பெற்று திரும்பவும் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துல ஆண்டவர் உன்னை என்னை கொண்டு போய் வைக்கிறவராயிருக்கிறார். அடுத்தது சங்கீதக்காரன் சொல்லுகிறத நம்ம வாசிக்கலாம். அதிலே புலம்பல் வாசிக்கலாம். புலம்பல் 3ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவர் சஞ்சலப்படுத்தினாலும் Lamentations 3:32 தமது மிகுந்த கிருபையின்படி இறங்குவார். இங்க பாருங்களேன், அவர் சஞ்சலப்படுத்தினாலும், இப்போ உங்க பையன் இருக்கிறானா இல்லையா? இருக்கிறான். நீங்க ஏதோ ஒரு அவசரத்துக்கு பாக்கெட்ல துட்டு வச்சுக்கிறீங்க. ஒரு 50 ரூபாய் 8 ரூபாய் மிட்டாய் வாங்கி தின்ட்டான். நீங்க என்ன பண்ணுவீங்க? மகனே மிட்டாய் வாங்கி தின்ட்டியா தம்பி, 50 ரூபாய் பத்தாது தம்பி, இன்னொரு 50 ரூபாய்க்கு சாப்பிடு, அப்போ தான் சீக்கிரம் சுகர் வரும் அப்படின்னு கொடுப்போமா? வச்சு வாங்குன்னு வாங்குவோம். இல்லைன்னா கோவப்படுவோம். அடிக்கிற வயசுல இருந்தால் அடிப்போம், அடிக்க முடியாத வயசாக இருந்தால் என்ன பண்ணுவான்? மன கஷ்டப்படும். அதுக்காக அவனை வெறுத்துருவோமா? கிடையாது, அவனை நேசிப்போம். அதுவும் அதே போல தான் ஆண்டவரும். நீங்கள் அவரை சஞ்சலப்படுத்தி இருக்கலாம், துக்கப்படுத்தி இருக்கலாம், கஷ்டப்படுத்தி இருக்கலாம், எல்லாம் நடந்திருக்கலாம். ஆனால் ஒருபொழுதும் அவர் என்ன பண்ண மாட்டாரா? தம்முடைய மிகுந்த கிருபையின்படியே இறங்கி கொண்டிருப்பான். இறக்கத்தில் அழகாக இறங்கிக்கிட்டே இருப்பான்.
இன்றைக்கு நீயும் நானும் திரும்ப வந்துட்டோம் அப்படின்னு வச்சுங்களேன், முதல்ல நம்ம மேல இருக்கிற எல்லா காரியங்களும் விலக்கி விடுகிறவரா. ரெண்டாவது அவருடைய குணாதிசயம் என்னன்னா, இஸ் ஆல்வேஸ் கம்பேஷன் ஆன் அஸ். நம்ம மேல ரொம்ப மனது இருக்க முடியவர், அழகா நீக்கிடுவார், பிரச்சனைகளை விலக்கி விடுவார், ஒவ்வொரு காரியங்களா துரத்து விட்டு அவர் நம்மளை அழகா, அவர் மனசுல இருக்கும் நம்ம பண்ண காயங்கள் இருக்கும், அவர் நம்ம செய்த காரியங்கள் அவருடைய கணக்குல இருக்கும். ஆனா இருந்தாலும் அவர் தகப்பனாய் இருந்து மனது உருகி நம்மளை சேர்த்து கொள்ளுகிறவராய் இருக்கிறார். இன்றைக்கு ஒன்று தீர்மானித்துக்கொள், நீ திரும்ப வருவனா, கோவலாம் இருந்தாலும் தூக்கி மூட்டை கட்டி போட்டுட்டு அதை எல்லாத்தையும் ஒதுக்கி போட்டுட்டு அழகா உன்னை சேர்த்து கொள்ளுகிறவராய் இருக்கிறார். மூன்றாவது ஒரு காரியம் செய்கிறவராய் இருக்கிறார். உபாகமம் 33ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம், டியூட்ரானமி 33:27 பார்க்கலாம். அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய பொங்கல் உனக்கு ஆதாரம். அவர் உனக்கு முன்னின்று சத்துருக்களை துரத்தி அவர்களை அழித்து போடு என்று கட்டளையிடுவார். இங்க பாருங்க, மூணாவது தான் என்ன பண்ணுவார்னா, நீ திரும்ப முதல்ல கோபமாகிறாரு புரிஞ்சுக்கின்னு ரிட்டர்ன் வந்துட்டேன்னு வச்சுங்க, அவர் உன்னை அழகா உன் மேல இருக்கத்தெல்லாம் நீக்கிடுவார், உன்னை சேர்த்து கொள்வார், கிருபையை அழகா தருவார். மூணாவது தான் என்ன பண்ணுவார்னா, உனக்கு முன்னாடி இருக்க சத்துருக்களை துரத்து விடும்படியா என்ன பண்ணுவாராம், கட்டளையிடுவார். அவர் துரத்துவார்னு நம்ம நினைச்சுக்கிறோம், அப்பதான் நினைச்சுக்கிறோம் ஆண்டவரே எனக்கா யுத்தம் செய்யுங்க. ஆண்டவர் நிச்சயமா யுத்தம் செய்வார். இஸ் அ கமாண்டன்ட். கமாண்டன்ட்டோட வேலை என்ன தெரியுமாங்க, ஆர்டர் போடுறது தான். ஃபயர் ஷூட் அப்படின்னா டப்ப டப்ப டப்பன்னு சுட்டு சொல்லணும். முன்னாடி இருக்கிற அப்பா அம்மா தெரிஞ்சவன் தெரியாதவன்லாம் கிடையாது, சுட்டணும், அவ்வளோதான் வேலை. ஏன்னா கமாண்டன்ட்டாக தான் சொல்லிட்டாருன்னு ஆர்டர். அதே போல தான் ஆர்டர் என்ன பண்ணுவார்னா, மூன்றாவது ஒரு பெரிய காரியம், உன்னை என்னையும் அரைவணைத்து கொள்ளுகிற காரியத்தில், நமக்கு விரோதமாய் வருகிற காரியத்தில், அல்லது நமக்கு விரோதமாய் செயல்படுகிற சத்துருவுகளை என்ன பண்ணுவாராம், துரத்த சொல்லி ஆர்டர் போடுவார். ஆர்டர் போட்ட உடனே செயல்படுத்த வேண்டியது யாரு, நமக்கு சூழ இருக்கிற தேவ தூதர்களாய் இருக்கிறார்கள். இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில நிறைய பேர் தூதர்களுக்கு கட்டளை போடுறோம், ரொம்ப நல்லதா, வேதம் சொல்லுகிறது நீங்கள் கட்டளையிடுங்கள் அவர்களுக்காய் பணிவிடை செய்வதற்காக இருக்கிறாங்க. ஆனா முதல்ல ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கோ, நீ கட்டளை போடுறதை விட அவர் கட்டளை போட்டார்னா வேற லெவல்ல இருக்கும். வேற லெவல்ல நம்ம என்ன நம்ம பண்றோம், தூதர் ஆண்டவர் தேவ தூதனை முன்னும் பின்னும் மேலேயும் கீழையும் பாதுகாக்க வைக்கிற ஜெபம் அப்பதான் சொல்லுவோம், ஆண்டவரே முன்னாடி போங்க, பின்னாடி வாங்க, சைடில் லெஃப்டில் வாங்க, ரைட்டில் வாங்க, அப்புறம் மேலே வாங்கணும், கீழே வாங்கன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா கீழே ரோடு இருக்குது, கடைசியில் கீழே தான் கண்ணி வெடி வைக்கும். அந்த வச்சதே நம்ம தான் பார்த்துங்க, போன வருஷம் வச்சுட்டு போயிருப்போம், இந்த வருஷம் அது வெடிக்கும் நம்ம போகும்போது. அப்போ ஒன்று நல்லா தெரிந்து கொள்ளு, அதை ஆண்டவர் கட்டளையிட்டார்னா தூத அந்த காரியங்களை அழகாய் நீக்கி விடுகிறவனாய் இருக்கிறார். இன்றைக்கு நம்ம எடுத்தோடனே நினைத்துக் கொள்கிறோம் ஆண்டவர் எல்லாவற்றையும் நமக்காய் செய்வார்னா, எல்லாருக்கான செய்ய மாட்டாருங்க, அவருடைய பிள்ளைகளுக்கு மாத்திரம்தான் செய்வார். அவருடைய சமூகத்தில் யாரெல்லாம் அவருடைய மார்பிலை சாய்ந்து கொள்ளுகிறார்களோ, யாரெல்லாம் முழுசா ஆண்டவரை நம்பி இருக்கிறாங்களோ, எனக்கா ஆண்டவர் இருக்காரு, நான் ஆண்டவருக்காக இருக்கிறேன், நாங்க இருவரும் ஒருவராய் இருக்கிறோம் என்று யாரால சொல்ல முடியுதோ அவங்களுக்காக தான் ஆண்டவர் எவ்வளவு காரியங்களை செய்கிறவராய் இருக்கிறார். இயேசுவும் பிதாவும் ஒன்றாயிருந்தார்கள். அதே போல நீங்களும் நானும் எப்படி இருக்கணுமா, அவர் கிளையா இருக்கார், நம்ம என்னவா இருக்குமா, கொடியா இருக்கிறோமா. கொடி கிளை மேல சார்ந்து தான் இருக்கணும், வாழ்ந்து அதுல தான் சுத்திக்கின்னு இருக்கணும். வெளியே தனியா வந்து தொங்குச்சுன்னா காஞ்சி கொட்டிடும். தெரியுமா உங்களுக்கு, காஞ்சி கொட்டிடும். இல்லைன்னு வச்சுங்க, ரொம்ப தூரம் தொங்குச்சுன்னா போகிறோம் வரவன் மண்டையில் மாட்டிச்சுன்னா அறுத்துட்டு போயிடுவான். இன்றைக்கி நிறையா அப்புறம் தான் அறுத்துட்டு போயிட்டு இருக்கிறான். இன்னைக்காவது அவர் மேலே நம்ம சார்ந்து இருக்கும் பொழுது, நிலைத்திருக்கும் பொழுது நல்ல கனிகளை ஆண்டவர். அப்போது மூன்றாவது காரியம், அவர் கட்டளையிட வேண்டும் என்றால் எதுக்காக வேணா இருக்கட்டும், சத்துருக்களை துரத்துவதாக இருக்கட்டும், அல்லது நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிற காரியமாக இருக்கட்டும், துரத்தணும் அப்படின்னா அவரு தான் கட்டளையிடணும். அதை கட்டளையிட ஆண்டவர் காத்து கொண்டிருக்கார். அதுலேயும் இன்னொரு வசனத்தை பார்க்கலாம். யோசுவா 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிக்கலாம். யோசுவா புக் ஆஃப் ஜாஷுவா 4:24 வாசிக்கலாம். உங்கள் தேவனாகிய கர்த்தர் சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை நாங்கள் கடந்து தீருமட்டும் எங்களுக்கு முன்பாக வற்றி போக பண்ணினது போல உங்கள் தேவனாகிய கர்த்தர் யோர்தானின் தண்ணீருக்கும் செய்து அதை உங்களுக்கு முன்பாக நீங்கள் கடந்து தீருமளவும் வற்றி போக பண்ணினார் என்று அறிவிக்க கடவீர்கள் என்றான். இங்க பாருங்களேன், அடுத்தது என்ன தெரியுமாங்க, இன்னொரு பெரிய காரியம் ஆண்டவர் செய்யறது. மோசேவுட இருந்த பொழுது இந்த மக்கள் மோசே கிட்ட போய் பெருசா கம்ப்ளைண்ட் பண்ணி ஆரவாரம் பண்ணாலும் மோசே அற்புதம் செஞ்சான், வட்டாந்தரை ஆச்சு, சிவந்த சமுத்திரத்தை கடந்து விட்டார்.
இப்ப யோசுவாவோட வந்த பிறகு இரண்டாவது முறையாக அதே அற்புதம் செய்கிறார். there is no difference in the miracle. அங்க சிவந்த சமுத்திரம், இங்க யோர்தான், பேரு தான் வித்தியாசம். தண்ணி ஒண்ணுதான். தண்ணியை பிளக்கிறது அவருக்கு ரொம்ப பிடிச்ச விளையாட்டுன்னு நினைக்கிறேன். இந்த ஏரியில் குளத்துலலாம் குளிக்க போனால் இந்த கையை வச்சு இப்படி தண்ணியில் அடிச்சு விளையாடுவோம். ஸ்விம்மிங் பூல்லலாம் நீங்கள் விளையாடுகிறீங்களா? விளையாடலாம், போய் ட்ரை பண்ணி பண்ணலாம். அது ஒரு ஜாலியாக இருக்கும். தண்ணி அப்படியே தெரிக்கும் ரெண்டு பக்கமும். அந்த மாதிரி நான் நினைக்கிறேன் நம்ம ஆண்டவருக்கு தண்ணியை பொழந்து விளையாடுறது ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். எப்பெல்லாம் கேட்டிங்கன்னா முறை செஞ்சார். உன்னை என்ன ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வரும்பொழுது, நம்ம ரட்சிப்பு தரும்பொழுது, when we are saved, அப்போ அற்புதம் செய்தார், அடையாளம் செய்தார், எல்லாம் செஞ்சார். திரும்பவும் செய்வார்னா செய்வார். இன்றைக்கும் செய்வார்னா செய்வார். எப்படி செய்தார்னா, முதல்ல எப்படி வட்டாந்தரையாய் நம்ம நடந்து செல்வதற்கு பாதை உருவாக்கினாரு, நீ திரும்பவும் அவருடைய சமூகத்தில் வரும்பொழுது, திரும்பவும் அவரை பற்றி கொள்ளும் பொழுது அதே மாதிரி வட்டாந்தரை தான். அதில் எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது. மோசேயோட இருந்து நடந்து போகும்பொழுது எவ்வளோ ட்ரை லேண்டாக இருந்ததோ அதே போல தான் யோசுவாவோட வேற தண்ணியில் யோர்தானில் நடந்து போகும்போது அதே ட்ரை லேண்டை உருவாக்கினார். காரணம் என்னவென்றால் ஆண்டவர் மாறாதவர். நீயனானும் வேணா மாறலாம், சூழ்நிலைகள் மாறலாம், அவர் மாறவே மாட்டார். செய்யறத ஒரே மாதிரி தான் செய்வார். இன்றைக்கும் அவர் செய்வதற்காக காத்து கொண்டிருக்க காரியம் என்ன தெரியுமாங்க? அவருடைய கரத்துனால முதல்ல நமக்கு எதிராக இருக்க சத்துருக்களுக்கு அவர் அதட்டுறாரு, போங்கடான்னு துரத்த விடுறாரு. தூதர்கள் துரத்தர்களாக இருக்கிறாங்க. ரெண்டாவது, நம்ம பாதையை அழகா செய்வார். இதுதான் அவருடைய மிகப்பெரிய குணாதிசயம். அவருடைய குணாதிசயம் என்னன்னா, அவரை நம்பி வந்தவர்களுக்கு பாதையை கரெக்டா டிவைட் பண்ணி எந்த பிரச்சனையும் வராம வட்டாந்தரையாய் மாற்றிக்கொண்டே இருக்கிறார். இன்றைக்கு என் பாதையில சேருக்குது, குழி இருக்குது, கல் இருக்குது, முள் இருக்குது, பாட்டில் இருக்குது, கிழிக்குது அப்படின்னா நீ சரியான பாதையில நடக்கலன்னு அர்த்தம். தெரியுமா உங்களுக்கு? சிலர்லாம் நடக்கும்போது கண்ணு தெரியாம காலை கேசிக்குவாங்க. சிலர்லாம் நடக்கும் போதே காலில் முட்டிக்கும் தான் நடப்பாங்க. பார்த்துக்கிறீங்களா? நம்ம கேட்போம், கண்ணை எங்கே வச்சுக்கிற? வீட்டில் இந்த அம்மாக்கள் கீழே காய் வெட்டி வச்சாங்கன்னா இந்த பசங்க விளையாடும் போது ரொம்ப பக்கு பக்குன்னு இருக்கும். எதுக்கு? கத்தியில் காலை வெட்டிக்குவாங்கண்ணா. அந்த காலத்தில் அருவாமனை இருந்தது, ரொம்ப பயப்பட்டாங்க. இப்போ அருவாமனைனா என்னன்னு தெரியாது, அதனால் விட்டுருங்க. காய் வெட்டுற கத்தியும் அந்த போர்டும் இப்போ தான் தெரியும். இப்போ கட்டிங் போடும், அதில் இடிச்சிக்கினாங்கன்னா அப்படின்னு ஒரு பயம் இருக்கும். சில பேர் அப்படி தான், அநேக ஆவிக்குரிய பிள்ளைகள் அப்படி தான் வாழ்க்கையில். முதல்ல உன் பாதை, வேதம் சொல்கிறது, அவர் உன் வாழ்க்கையில் இருக்கிறார் என்றால் உன் பாதையை அழகாக கட்டாந்தரையாக நடந்து போவதற்கு அழகாக மாற்றுறாரு. இன்றைக்கி நம்ம நடந்து போகிறதுக்கு நல்லா இருக்கிற பாதையை விட்டுட்டு குண்டும் குழியுமாக இருக்க பாதையில் போயிட்டு, ஆண்டவரே என் பாதைகளை பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும் பாடுறோமா இல்லையா? நான் தான் அது நல்லா பாடுவேன். அவர் தான் நிரப்பிட்டார சொல்றாரு. ஏன்டா ஏற்கனவே நிரப்பி அழகான பாதை போட்டுக்கிறேன், நந்து போறத விட்டுட்டு நீ ஏன்டா பக்கத்துல அங்க மண்ணை வாரி போட்ட இடத்துல நீ அந்த பள்ளத்துல ஏன்டா நந்து போறன்னு வேறு. இப்போ ரோடு சமமாக்கணும் என்ன பண்ணுவாங்க? பக்கத்தில் இருக்கிற மண்ணெல்லாம் வாரி இந்த ரோட்டு மேலே கொட்டி சமப்படுத்துவாங்க. அவர் அப்படிதான் பண்ணிட்டாரு. நம்ம ரோட்டை விட்டுட்டு பள்ளத்தில் நந்து போயிடுறோம். பார்த்தா கூட அங்கே இருக்கிற முள்ளு மேலே முட்டிக்கின்னு, அங்கே இருக்கிற பாட்டில் உள்ள காலை கீழ்ச்சிக்கின்னு, ஆண்டவரே எனக்கு குணப்படுத்தும். அவர் தான் சொன்னார், அந்த பாட்டிலோட போவாத, அது கிழிக்கும், வைத்தியம் கிழிக்கும், காலியம் கிழிக்கும். நான் சொன்னது வேற இது, விட்டுருங்க. அப்போ அது போவாதன்னு சொல்லும் பொழுது நம்ம திரும்ப எங்கே வந்துடணும்? அப்போ அவருடைய மூன்றாவது பெரிய குணாதிசயம் திரும்பாங்க, நீ நானும் நடந்து போவதற்கு அழகான பாதையை உருவாக்குறவர். வேதம் சொல்லுகிறது, முதிர் வயதாகும் போது என்ன பண்ணுவாராம்? சுமக்க ஆரம்பிச்சிருவாராம். ஏன்னா நடக்க முடியாதுன்னு. வயசானவங்க நடக்க முடியாது, தெரியுமா உங்களுக்கு? வயசானவங்க தான், ஆமாம், வயசானவங்க மட்டும் நடக்க முடியாது. இப்போ நடக்க முடியாதவங்க எல்லாம் வயசானவங்க தான். ஒரு கூட்டத்தில் அப்போ தான் சொன்ன, முழங்கால் படிட்டு ஜெபிப்போம்னு. ஒரு 4 பேர் முழங்கால் படிட்டாங்க. முழங்கால் படித்தது எல்லாம் 50க்கு மேலே, 40க்கு மேலே எல்லாம் உட்காந்துருந்தது. 40 கீழே எல்லாம் சேரில் உட்காந்து. நான் சொன்னேன், முழங்கால் படித்த வாலிபர்களை ஆண்டவர் ஆசீர்வதித்து பாரு, முழங்கால் படிட முடியாத முதியோர்களையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து பாருன்ட்டு கணத்தை வந்து பார்த்தேன். ஒன்று கூட உட்காந்துல, எல்லாம் முட்டி போட்டுது. காரணம் தெரியுமா? அப்போ தான் விளங்குது, ஓ முட்டி போடலன்னா நம்ம வயசாயிடுச்சுன்னு அர்த்தம்.
இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு பாதையை மாத்திரம் கொடுப்பதல்ல, உன் பாதை அழகா உன்னை உருவாக்கி உன்னை கொண்டு போவதற்கு ரெடி பண்றதுக்கு மாத்திரம் அல்ல, முன்ன உன்னை கூப்பிடும் பொழுது நீங்க நானும் உலகத்திலிருந்து ஆண்டவர் பிரித்தெடுக்கும் பொழுது எப்படி அன்பா பிரித்தெடுத்தா, எவ்வளவு அற்புதம் செஞ்சார், அப்படியே அவரை கட்டி தழுவிக்கணும் போல இருந்தது. அதே மாதிரி தான் இப்பவும் செய்ய காத்து கொண்டிருக்கிறார். ஒருவேளை இந்த காலையில ஆண்டவர் உன் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட காரியங்களை செய்ய வேண்டும் என்றால் இருதயத்தை மாத்திரம் கொடுத்தா போதும். ஆண்டவரே, ஆமா ஆண்டவரே, நான் இந்த இடத்துல பின்வாங்கி போயிட்டேன், இந்த இடத்துல நான் நின்றுட்டேன் ஆண்டவரே, இந்த இடத்துல என் பாதை பள்ளமா இருக்கு, ஆனா நீரோ நல்ல பாதையை அமைக்கிறவ, நீங்க நல்ல இன்ஜினியரு, அவ்வளோ பெரிய இன்ஜினியரு, உலகத்தையே உண்டாக்கினீர், மனுஷனை உண்டாக்குன, எனக்கு ஒரு பாதை போட தெரியாதா? யோசிச்சு பாருங்களேன். அவ்வளோ பெரிய இன்ஜினியருக்கு நமக்கு ஒரு வழி உருவாக்க தெரியாதா? அப்புறம் எப்படி கல்லுக்குது முள்ளுக்குது? அவன் தான் பாடுறான் கல்லும் முள்ளும், அவன் பாதைக்கு நல்லா இருக்குமா? நமக்கு அப்படி இல்லை. நம்ம பாதைகள் எப்படி இருக்குமா? தங்கத்தில் நடக்கிற மாதிரியே இருக்கணும். தங்கத்தில் நடந்தால் எப்படி இருக்கும் தெரியுங்களா? எங்க பாஸ்டர் வேலை 7000 ரூபாய் ஆயிடுச்சு பாஸ்டர், வாங்கிறதுக்கே கஷ்டமாகுது, இதில் நடக்கிறதுக்கு வேற தங்கத்தை போடுறதா? 7000 6000 அவ்வளையா? சரி, ஓகே, வந்துடும் 1 கோடிக்கு, கவலைப்படாதீங்க. ஆனால் நமக்கு பாதை எப்படி தெரியுமா இருக்குமா? தங்கத்தை போல. ஏன் தெரியுமா பைபிள் சொல்லுது, நீங்கள் நானும் எங்கே உலாவும் தங்க வீதியிலே உலாவுகிறவர்களாக இருக்கிறோம். அதனால ஆமாம், அதனால நீங்கள் போட்டுக்கிற காதலகத்தெல்லாம் பார்த்துங்க, என் காலில் கீழே இருக்கும், நான் நந்து போவேன், அப்படி இருப்பேன் நான். இப்போ இல்லாமல் இருக்கலாம், கவலைப்படாதீங்க. அப்போ ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, ஆண்டவர் போடும்பொழுது நீங்கள் மெட்டல் மேலே நடந்தால் என்ன தெரியுமா கேட்கும்? அந்த காலத்தில் ஷூ கீழே ஆணி வைப்பாங்க ஆண்கள், தெரியுமா உங்களுக்கு? ஸ்போர்ட்ஸ் ஷூவில் தம்பி, சாதா ஷூலேயே ஆணி வைப்பாங்க, நடக்க சொல்ல டக்கு டக்கு டக்குன்னு கேட்கணும். ஆமாம், இட்டாலியன் ஷூவில் இருக்கும். இந்த சிலர்லாம் அந்த ஷூ கீழே அடிப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அந்த வயசான அப்பா அம்மா இருக்கவங்க வீட்டில் பாருங்களேன், ட்ரிம்முன்னு இன் பண்ணிக்குவாங்க. அந்த ஒரு ஷூ, அந்த ஷூ லெதர் சோல் இருக்கும், அது கீழே ஆணி அடிப்பாங்க, நடக்க சொல்ல டக்கு டக்குன்னு சவுண்டு கேட்கணுமா? அப்போ ஆண்டவர் பாதையை போடும்போது எப்பத்திரமா இருக்கணும்? நடக்கிற சத்தம் கேட்கணும். அப்படி தான் உருவாக்குவார். ஆனால் நமக்கு எங்கே நடக்கும் போது கையில் காலெல்லாம் மூஞ்சி முகரெல்லாம் பேர்ந்து ரத்தம் ஊற்றி நிற்குது, ஒன்றும் நடக்க தெரியல, இல்லை சரியான பாதையில் நடக்கல. இன்றைக்கு மீண்டும் ஒரு விசை ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரை எனக்கு நல்ல பாதையை உருவாக்கினீர், அந்த பாதையை நான் விட்டுட்டேன் ஆண்டவர்ன்ட்டு திரும்ப ஒப்பு கொடுக்கும்போது கரம் பிடித்து வழி நடத்துகிறாங்க. ஒரு பிள்ளையை கரம் பிடித்து வழி நடத்துவார். எழுந்து நிற்க ஆரம்பிக்கும் பொழுது அந்த அம்மா ஃபர்ஸ்ட் நிற்கும் போது தான் குழந்தைய பார்த்து கை தட்டுவாங்க, ஐயே என் குழந்தை நின்றுச்சுன்னு. 2வது நடக்கும் போது இந்த குழந்தை நிற்கும் போது என்ன திரும்ப பண்ணுவாங்க? கையை பிடிச்சின்னு வா நடக்கலாம் அப்படின்வாங்க. அதுதான் நல்ல தாயி. 2வது கீழே உழுன்றது அது நல்ல. அப்ப ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆண்டவர்னா, நீ எழுந்து முதல்ல நிற்கும் போது சந்தோஷப்படுவார், என் மகன் எனக்காக எழுந்து நிற்கிறான்னு. 2வது எழுந்து நிற்கும் போது கையை பிடிச்சிக்குவாரு, வாட நம்ம நடக்க ஆரம்பிக்கலான்வாரு. நீ நானும் நடக்கும் பொழுது முன்னாடி இருக்கத்தெல்லாம் அழகா கிளியர் பண்ணிக்கிட்டே போவாரு, சுத்தம் பண்ணிக்கிட்டு போவாரு, பாதை அழகா இருக்கான்னு பார்ப்பாரு. நம்ம காலில் எதுவும் குத்தாத அளவுக்கு பார்த்துக்கிறது அவருடைய வேலையா இருக்கு. இவ்வளோ கூட தெரியாமங்க நீயும் நானும் எப்படி தரமா இருக்கிறோம்? அப்படியே இருக்கிறோம். வாங்க அடுத்தது போயிடலாம். நீ எதுக்கு? சங்கீதம் 3ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஸ்கோரம் மட்டும் சொல்லுங்க ஆண்டவரை. 3:8 வாசிக்கலாம். ரட்சிப்பு கர்த்தருடையது, தேவருடைய ஆசீர்வாதம் உம்முடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக. இங்க பாருங்களேன், அடுத்தபடி ஆண்டவர் செய்கிற குணாதிசயம் என்னன்னா, ரட்சிப்பு அவருது தான். என்ன பண்ணுவாரா ஜனத்தின் மீது? நம்ம ரிவர்ஸ்ல கேட்கிறோம், ஆண்டவரே உம்மை ஏற்றுக்கொண்டு 10 ஆண்டுகளாகவும் ஆண்டவரே 10 வருஷமா ஜெபம் பண்றான் ஆண்டவர், எதுக்கு? சொந்தமா ஒரு பைக் வாங்கிறதுக்கு. ஆண்டவர் நீ முதல்ல ரட்சிக்கவே பண்ணல, உனக்கு நான் பைக் கொடுக்கணும். கம்பெனியில் நீங்கள் ஆஃபீஸில் போனீங்கன்னா சிஎலாக ஒர்க் பண்ணுற வரைக்கும் உங்களுக்கு இன்க்ரிமெண்ட்டும் வராது, போனஸும் வராது, எதுவுமே வராது. தெரியுமா உங்களுக்கு? எதுவுமே வராது. நீங்கள் பேருக்கு ஒரு கம்பெனியில் ஒரு ஸ்டாஃப், அந்த கம்பெனியில் நீங்கள் தான் மாட்டு ஸ்டாஃப். தெரியுமா? நாங்கள் வேலை செய்கிற காலத்தில் அந்த சிஎல்லாம் வராங்கன்னா புதுசாக வந்தாங்கன்னா அவங்க பேர் மாட்டு ஸ்டாஃப்னு வைப்போம். மாடு மாதிரி அவங்கள வேலை செய்ய வைப்போம். ஏன்னா இதில் வேறு நாங்கள் சொல்லி கொடுத்தோம், அப்படியே எல்லா வேலையும் செய்யி, மூஞ்சி சுளிக்காமல் செய்யி, 2 வருஷம் ஒழுங்காக வேலை செய்ய, அப்போ தான் என்ன பண்ணுவான்? பெர்மனன்ட் பண்ணுவான் அப்படின்னு ஏமாற்றி அவனை எல்லா வேலையும் வாங்கிக்கிட்டு, நாங்கள் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் கூட வாங்கிக்கிட்டு. அப்போது ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கொள்ளணும், ஆண்டவருடைய பிள்ளைக்கு வந்த பிறகு ரட்சிக்கப்பட்டுமானு முதல்ல பார்க்கணும். ரட்சிக்கவே படாமல் ஆண்டவரே வானத்தின் பல்கலைகளை திறந்து ஆசீர்வதிங்க, நீங்கள் வெள்ளை சமிட்டி வச்சுருக்கீங்க அதை எடுத்து ஓங்கி அடிங்க, அவர் மிஸ் ஆச்சுன்னா உங்கள் மண்டை மேலேயே வந்து விடும். சமிட்டி அடிக்கிறவன் மிஸ் ஆச்சுன்னா எங்கே வருவான்? கை மேலே நங்குன்னு வந்து விழுவும் பார்த்துக்கா. அப்புறம் தான் நீங்கள் நிறைய மண்டை மேலே வந்து விழுந்துக்குது.
வேதம் சொல்லுகிறது ரட்சிப்பு அவருடையது, ஆசீர்வாதம் அவருடைய ஜனத்து மேல வைக்கிறார். யாரோட ஜனத்து மேல? அவரோட ஜன. நீ என்னதான் பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட ரொம்ப தாயும் பிள்ளையமா பழகினா கூட ஒரு நிலம் கூட உன் மேல எழுதி வைக்க மாட்டான். தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்க. உங்கள் பக்கத்து வீட்டுக்காரன் பணக்காரனாக இருக்கட்டும், தாயும் புள்ளமே பழகுங்க. அவனால் முடியலன்னா நீங்கள் போய் பாத்ரூமில் குளிப்பாட்ட கூட செய்யுங்க. அதுக்காக அவன் சாகும்போது அவனுடைய வீட்டை உங்கள் பேரில் எழுதி வைப்பான்னு நினைக்கிறீங்க? எதுவுமே செய்யாத புள்ள வந்து ஆட்டையை போட்டுன்னு போவோம். தெரியுமா? பத்தாக்கூட அதுக்கு வேறு அடிச்சுக்கும். அதுக்கு நம்மளே பஞ்சாயத்து பண்ணுவோம். அப்படி தான் ஆண்டவர் எப்படி தெரியுமா? உனக்கு எனக்கு தான் வச்சிருக்கிறாரு. ரட்சிப்பும் நமக்கு தான் வச்சிருக்காரு, ஆசீர்வாதம் நமக்கு தான் வச்சுக்கிறாரு. ஆனால் நம்ம எடுத்தோடனே ஆசீர்வாதத்தை கேட்டுட்டு இருந்தா கிடையாது. சொல்றாரு முதல்ல ஆண்டவர்கிட்ட, ஆண்டவர் ரட்சிப்புகளை வையுங்க, ஒவ்வொரு நாளும் ரட்சிப்புகளை வையுங்க, ஒவ்வொரு நாளும் உங்களுடைய ரட்சிப்பினால் என்னை கழுவுங்க, உங்களுடைய ரட்சிப்பினால் என்னை மூடிக்கொள்ளுங்க என்று கேட்கும் பொழுது ஆண்டவர் தானாகவே ஆசீர்வாதத்தை ரட்சிக்கப்பட்டவர் மேலே வைக்கிறவராய் இருக்கிறார். அந்த ஆசீர்வாதம் எப்படி தெரியுமா இருக்கும்? ரொம்ப அழகா இருக்கும். ரொம்ப என்னதான் நீங்க தேனை வாங்கினாலும், நீங்க லயன் தேன், புலித்தேன், மான் தேன் இருக்குல்ல, டேர் ஹனி, லயன் ஹனி, டைகர் ஹனி, என்னென்னோ அணி வந்துக்குது. நீங்க எந்த தேனை வாங்கினாலும் இந்த மலை தேன் ஒன்றுக்குது. தெரியுமா உங்களுக்கு? அதுதான் விசேஷம். அது எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். எடுக்கிறதே ரொம்ப கஷ்டம். ஏன்னா அதில் இருக்க தேனி பெருசாக இருக்கும். வேணும்னா என் கூட வாங்க, ஒரு இடத்துல இருக்குது, எடுத்தீங்கன்னா எனக்கு பாதி கொடுத்துடணும், கூப்பிட்டு போவேன். மலத்தேன் அவ்வளோ விசேஷம், அவ்வளோ மருத்துவ குணம் உள்ளது, அவ்வளோ நல்லதான் உடம்புக்கு. ஆனால் அதை யாருமே எடுக்கவும் விரும்பவும் மாட்டோம். நமக்கு இந்த சிங்கம் போல தேன் வாங்குங்க, சிங்கம் மாதிரியே நீங்கள் வாங்குங்கன்னு ஏமாற்றுவான். அதை வாங்கி தின்னுபிட்டு நம்ம ஏமாந்துனுக்கிறோம். இன்னைக்கு அநேக ஆவிக்குரிய பிள்ளைகள் அப்படி தான். ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார், வாளாக்காமல் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார், குப்பை தொட்டியில் போட்டு மூடுவார் அப்படின்னு சொன்னால் அதை நம்பி போயிடுறோம். அதெல்லாம் இந்த தேனுங்க மாதிரி. மலத்தேன் எப்போ தெரியுமா? வேத வசனம் ஸ்ட்ராங்காக கிரியை செய்யும். என் ஆண்டவரை கோவப்படுத்திட்ட, எனக்கு ஆண்டவரை விட்டு விலகி போயிட்டேன்னு வச்சு செஞ்சிருவாரு. அதுதான் மலத்தேனு. ஆனால் அது சாப்பிட ஆரம்பிச்சா, அது ஆசீர்வாதம் கொடுக்க ஆரம்பிச்சா ஆரோக்கியமாக இருக்கும். அதில் எந்த குறைபாடும் கண்டுபிடிக்க மாட்டோம். எந்த சயின்டிஸ்ட் வந்தாலும் அந்த தேனை பார்த்துட்டு இட்ஸ் அ ஃபர்ஸ்ட் குவாலிட்டின்ற அளவுக்கு இருக்கும். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் அப்படிதாங்க இருக்கும். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் ரட்சிக்கப்பட்டவர் மேலே வைப்பார்னா அது எல்லாத்தையும் கியூர் பண்ணிடும். நீ வயிற்று வலியோட போறியா, வயிற்றுல அல்சரோட போறியா, வயிற்றுல கேன்சரோட போறியா, மலத்தேன் சாப்பிடுங்கள், உங்களுக்கு எல்லாம் சரியாயிடும். எந்த தேனு தொகுது? நீங்கள் அதுக்கு அந்த மலைக்கு போயிடாதீங்க. இந்த தேனு அதுதாங்க ஆசீர்வாதம். அதை விட்டுட்டு நம்ம வேற இதுக்காக தேடி இருக்கிறது தேவையில்லாத காரியமாக இருக்கிற. அதில் 24:5 வாசிக்கலாம் சங்கீதத்தில். அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் என் ரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான். இங்க பாருங்களேன், யாரால் ஆசீர்வாதம் வருமா? கர்த்தரால தான் ஆசீர்வாதம் வருகிறது. ரட்சிப்பின் தேவனால் நீதியும் பெறுவான். நீதியும் நடக்கணும்னா யார் தரணுமா? நமக்கு ரிவர்ஸ்ல தாங்க இன்னைக்கு நிறைய ஆவிக்குரிய பிள்ளைகள். ஆண்டவரே எனக்காய் நீதி செய்யும், எனக்காய் போராடும், என் சத்துருக்களை அழியும், என் சத்துருக்கள் நியாயம் தீரும், அவனை தூக்கி தூக்கு நூல்ல போடும், அவனை தூக்கி இந்த நூல்ல போடும் அப்படின்னு நம்ம ஜெபம் பண்றோம். அதெல்லாம் கிடையாது. ஆண்டவர் சொல்லிட்டாரு, டேய் நீ முதல்ல நான் உன்னை கூப்பிட்ட வேலையை நீ செய்யறியா? உன்னை உருவாக்கும் போது உனக்கு ஒரு திட்டம் வைத்தேன், அந்த திட்டத்துக்கு நீ செவி சாய்க்கிறையா? நமக்கு சில நேரத்தில் ஆண்டவர் பேசத்தை புரிஞ்சுக்கிறது இல்லை. வேதம் சொல்லுகிறது, நீங்கள் அப்புறமா போய் வாசித்து பாருங்க, அதிகபட்சம் 21 நாளில் நீங்கள் கேட்குற காரியத்துக்கு ஆண்டவர் என்ன பண்ணுவாராம்? பதில் தந்துடுவார். 21 நாள் வந்து சேர்ந்துடும். ஆனால் நம்மளாம் ரொம்ப நல்லவங்க, அது பதில் இல்லைன்னு ஏற்றுக்கிறதே கிடையாது. இப்போ ஒன்றும் இல்லை, உங்கள் பையன் வந்து அப்பா பைக் வாங்கி கொடுப்பான்றான், படிக்கிறது 12வது. நம்ம என்ன பண்ணுவோம்? பெற்றோர் வா தம்பி FZ 8 ஏதோ ஒன்று வந்துக்கிட்டு கொடுங்க, டியூக்கு 390 வாங்கி தரேன் அப்படின்னு கூப்பிட்டு போவோமா? கூப்பிட்டு நறுக்குன்னு கொட்டுவோம். மரியாதையாக +2 பாஸ் பண்ணி நல்ல மார்க் எடுக்கிற வழியை பாரு. அதுதான் நல்ல தகப்பேன். நம்ம என்ன பண்ணுவோம்? அப்பா நம்ம கேட்டது அப்பாவுக்கு ரீச் ஆகலை அப்படின்னு திரும்பவும் கேட்டுன்னு. அவர் தான் சொல்லிட்டார், அவன் நீ முதல்ல இதை செஞ்சு முடுறான்னு. சில நேரத்தில் ஆண்டவர் அப்படி தான் நமக்கு ஒரு பேசிக்கான காரியத்தை கொடுத்துருப்பானு தெரியுமா? நீ முழுசாக ரட்சிக்கப்பட்டவனா நட. முதல்ல என்ன பண்ணுமா? ரட்சிக்கப்பட்டவனாகவே நீ நட, தானா ஆசீர்வாதத்தை வைப்பேன், தானா உனக்காக நீதியே செய்வேன்.
ஆனா நம்ம ரிவர்ஸ்ல ஆசீர்வாதத்தை நீதியும் கேட்கிறோமே தவிர ரட்சிக்கப்பட்டவனா எங்கேயுமே நடந்து கொள்வது கூட கிடையாது. வாயை திறந்தா ரட்சிக்கப்பட்டவனை பார்த்து பேசுவது கூட கிடையாது. ரட்சிக்கப்பட்டதுக்கு நம்ம வாசனையே கிடையாது. ரட்சிப்புனா அது எந்த கடையில் விற்குதுங்க? ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சில் விற்பாங்க. பாச இருப்பாங்க, கத்தின்னு கிடப்பார் 3/4 மணி நேரமாக ஆண்டவர் உங்களை ரட்சிக்கப்படுக கூப்பிடுகிறா, ரட்சிப்பு உங்களுக்கு சமீபமாக இருக்கிறது, அங்கே ரட்சிப்பை வித்துட்டு இருப்பார் அவர் அப்படின்னு மட்டும் தான் கேட்டுக்கிறோம். முதல்ல உனக்கு எல்லாமே நடக்கணும். உன் பாதை செப்பனிட வேண்டும், உன்னுடைய காரியங்கள் அழகாய் மாற வேண்டும், உன்னுடைய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தானா கொடுக்கணும், உன்னுடைய நீதியின் காரியம் செய்யணும்னா ஆண்டவர் கேட்கறது ஒரே ஒரு காரியம், முதல்ல ரட்சிக்கப்பட்டவனா நீ நடந்திருக்கிறாயா? எல்லா நேரத்திலையும் எல்லா சூழ்நிலையிலும் என் இயேசு அவர் வந்து செய்ய வேண்டிய சித்தத்தை மாறா ஒரு இடத்துல கூட நடந்து கொள்ளலைங்க. ஒரு இடத்துல கொள்ள அவர் நினைச்சிருந்தா எல்லா காரியத்தையும் செய்திருக்கலாம். அவர் நினைச்சிருந்தா சூழ இருந்த எல்லாருக்கும் சுகம் அளித்திருக்கலாம். பிதாவின் சித்தம் எதுவோ அதை மாத்திரம் தான் செஞ்சார். ஒருவேளை நினைச்சிருந்தா லாசருவை எழுப்பும் போது கல்லறையில் இருக்கிற எல்லாரும் எழுந்திருக்கணும், அன்னைக்கே உயிர்த்தெழுதல் வந்திருக்கும். அன்றைக்கே எல்லாரும் இலைப்பாறு ஸ்தலத்துக்கு போயிருக்கலாம், பரலோகம் போயிடலாம், எங்கன்னா போயிருக்கலாம். ஆனால் லாசருவை மட்டும் தான் எழுப்பினார். ஏனென்றால் பிதாவுடைய சித்தம் எதுவோ அதை மாத்திரம் ஒரு பிசுறு கூட தட்டாம, ஒரு இன்ச்சு கூட மாறாம, ஒரு காரியத்தை கூட கூட்டாம, அவர் சுயமா செய்யாம பிதாவின் சித்தத்தை. அதே போல நீ நானும் வேத வசனத்தை மாட்டோம், ரட்சிக்கப்பட்டவர்களாக வேத வசனம் சொல்லுகிறத மாட்டோம், பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறத மாட்டோம். என்றைக்கு செய்யறோமோ அன்றைக்கு தானா நீ கேட்கவே தேவையில்லைங்க. வேதம் சொல்லுகிறது, நீ நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் குறைவான காரியங்களை கூடையில கொடுப்பேன். அப்படிதான் சொல்லுது. மேலான காரியங்களை, மேலான காரியம்னா நீ ஒருவேளை 4 பேர் போற மாதிரி சோப்பு டப்பா காரு கட்டினா அவரு என்ன பண்ணுவாரு? தம்பி அது வேலைக்கு ஆகாது தம்பி, திடீர்னு லாரி வந்து முட்டிச்சுன்னா குடும்பமா போயிடுவீங்க, அதனால உனக்கு நல்ல பென்ஸு 8 6 பாகம் ஏர் பேக் வச்சு தரேன், வச்சா கூட பேக் தான் தாங்கிக்கும், உனக்கு எதுவுமே ஆகாது, அந்த மாதிரி காரை கொடுப்பாரு. அதுதான் நினைப்பதற்கும். அப்போ வேதம் சொல்லுகிறது, நீ ரட்சிக்கப்பட்டவனாய் முதல்ல நட, ரட்சிக்கப்பட்டவனாய் பிரதிபலி. அட்லீஸ்ட் ரியாக்ட், அட்லீஸ்ட் ஷோ த வேர்ல்ட் தட் யூ ஆர் சேவ்டு. இஃப் நாட், God's anger is against you. ஆண்டவருடைய கோபம் உனக்கு எதிராக இருந்து கொண்டே இருக்கும். அதுக்கப்புறம் எனக்கு வியாதி வந்துச்சுங்க. சிலர் சொல்லுவாங்க ஜெனரேஷனலாக வருவான், என்னது வியாதி. அப்புறம் அங்கே அவர் சிலுவையில் பண்ணது என்னது கேட்டிருக்கீங்க மேலே? சில கிறிஸ்தவங்களே சொல்லுவாங்க, எங்கள் பாட்டிக்கு இருந்ததுங்க என்னது சுகரு, காலை எடுத்துட்டாங்க. எங்கள் அம்மாவுக்கு இருந்ததுங்க வயசு, அந்த காலை எடுத்துட்டாங்க. எனக்கு இருக்குது 2 காலையும் எடுத்துருவாங்க. அப்போ அவர் சிலுவையில் பண்ணது என்னது? அப்போ அவர் சும்மா தானே ஏமாத்திட்டு போய்கிறாரு? கிடையாது, எல்லாத்தையும் உடச்சி முடிச்சிட்டேன்னு சொல்லிட்டாரு. அப்படின்னா என்ன தெரியுமா? உன் மேலே ஜெனரேஷன் கூட வராது, உன் தலைமுறை வரையத்தை உடைக்கிறேன்றாரு, உன்னை சுகமாக மாத்திரன்றாரு, அருமையான வசனங்களை தரேன்றாரு, அருமையான ஆசீர்வாதத்தை தரேன்றாரு, சுகத்தை தரேன்றாரு. ஆனால் நம்ம அதை மட்டும் விட்டுட்டு உலகத்தில் இருக்கிற மொத்தத்தையும் தின்னு கிடக்கிறோம். உலகத்தில் இருக்கிற மொத்தம்னா பல தேனை சாப்பிடாத, கையில் இருக்கிற தேனை நல்லா சாப்பிடு. தேனிலும் மதுரமானது வேத வசனமாக இருக்கிறது. இன்றைக்கு 4வது காரியமா வேதத்தில் பார்த்து கொண்டிருக்க காரியம் என்னன்னா, ரட்சிப்பும் ஆசீர்வாதமும் அவருக்குரியது. அதை கொடுத்தே தீருவார், கொடுத்தே தீருவாருங்க. அவர் தராமலாம் போக மாட்டாருங்க, தராமல் போவே மாட்டார். ஒருவேளை நீ தவறிட்ட, பின்வாங்கி போயிட்ட, கோபம் வந்துருச்சு, உன்னை தூக்கி போட்டோன்னு போடச்சு தூக்கி ஆக்கினையில் போட்டார்னா, ஒருவேளை அதை பார்த்து உன் புள்ள பயந்து திருந்திட்டானா அவன் வாங்கிக்குவான். ஆனால் அவன் வரலன்னு வச்சுங்க, முடிஞ்சிட்டு. இல்லை நீயே திரும்பி வந்துட்ட, மனம் திரும்பி வந்துட்ட, இனிமேல் நான் ஆண்டருக்கு ஒப்பு கொடுக்குறேன், நான் இன்றைக்கு கேட்ட சத்தியம் என் வாழ்க்கையில் 2வது வராதுங்க, அதனால நான் ஒப்பு கொடுக்குறேன், ஆவியானருக்கு ஒப்பு கொடுக்கும்பொழுது நீ வந்துட்டாய் என்றால் எல்லாத்தையும் நீக்கிடுவார். உன் மேல இருக்க எல்லா காரியங்களையும் நீக்கிடுவார், பரிபூர்ணமா நீக்குவார். ஏங்க செத்து போனவன வரைக்கும் எழுப்பியிருக்காரு இன்ன வரைக்கும். எங்க ஆண்டவர் பைபிள்லாம் விட்டுருங்க, கேட்டிருக்கோமா இல்லையா? செத்து போயாச்சு, டாக்டர் சர்டிஃபிகேட் கொடுத்துருப்பான், திடீர்னு எழுந்து உட்காந்துருப்பான். எப்படா உட்காந்த தெரியாது, எங்கடா போன வந்து சாட்சி சொல்லுவோம், நான் அப்படியே ஒரு குழாய்க்குள்ள போவதை போல போச்சு, எது ஆத்மா. திடீர்னு அங்கே வெள்ளம் அங்கி போட்டு ஒரு மனுஷன் இருந்தார், திரும்ப போனார், ஓடி வந்துட்டேனுவான். இப்படியெல்லாம் சாட்சி கேட்டுக்கிறீங்களா இல்லையா? காரணம் என்ன? அவருக்கு தெரியும், உனக்கு அவருக்கு செய்ய வேண்டியதை செய்வார். நீ உணர்வாய் என்றால்
இன்றைக்கு நீ அறிந்து கொள்வாய் என்றால், உன்னை உருவாக்கிய திட்டத்தை தெரிந்து கொள்வாய் என்றால், உன்னை அழைப்பை தெரிந்து கொள்வாய் என்றால், அட்லீஸ்ட் போகும்போது லெஃப்ட்ல ஒரு ஆளு ரைட்ல ஒரு ஆளை நீ கூட்டு போவன் தீர்மானிப்பாய் என்றால் உன் வாழ்க்கை தானாக மாறிவிடுகிறதாய். தானா நீ எதுவுமே பண்ண வேணாங்க, எதுவுமே பண்ண வேணாம். உன் வியாதிக்காக ஜெபம் பண்ணாத, உன் பிரச்சனைக்காக ஜெபம் பண்ணாத, உன் கஷ்டத்துக்காக ஜெபம் பண்ணாத, உன் ரட்சிப்பை பாதுகாத்துக்க ஜெபம் பண்ணு. வேற எதுவுமே வேணாம். என் ரட்சிப்பை மட்டும் பாதுகாத்துக்கோங்க. எந்த சூழ்நிலையிலும் என் ஜீவனே போனாலும் என் ரட்சிப்பு நான் விடவே மாட்டேன். பாவம் மண்ட விட மாட்டேன், சாபம் மண்ட விட மாட்டேன், எந்த காரியத்துக்கும் நான் செவி சாய்க்க மாட்டேன். ஆண்டவருக்கு முன்பதாக உலகத்துக்கு முன்பதாக ஞானஸ்தான தொட்டில சொன்னதை சாகிற வரைக்கும் பாதுகாத்துக்கொண்டு சொல்லி பாரு, வாழ்ந்து பாரு. ஒரே ஒரு நாள் வாழ்ந்து பாரு. வேற லெவல்ல ஆண்டவர் பிரியப்படுகிறவராயிருக்கா, வேற லெவல்ல காரியங்கள் மாறி விடுகிறதா இருக்கு, எல்லாத்தையும் தலைக்கீழ மாற்றி போடுகிறவராய் இருக்கிறா. அடுத்து ஒரு 2 காரியத்தை மாத்திரம் வாசம் முடிச்சுடலாம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 6:32 தெரிஞ்ச வசனம் தான். இவைகளெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள், இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா இருந்திருக்கிறார். பாருங்களேன், உலகத்திலோட காரியத்தெல்லாம் அஞ்ஞானிகள் தேடிக்கொண்டிருக்க, ஆனா நமக்கு தான் அது வேணும்னு யாருக்கு தெரியுமா? நீ ஒரே ஒரு நாள் நீ ரட்சிக்கப்பட்டவனா நடந்தாலே இந்த உலகத்தில் இருக்க காரியங்கள்லாம் உனக்கு தான் வேணும்னு ஆண்டவர் உனக்கு எல்லாத்தையும் கொண்டாந்து கொடுத்துருவார். எல்லாத்தையும். ஆனா நம்ம என்ன பண்றோம், அது மேலேயே தான் ஓடினுக்கிறோம். அத்தை வாங்கணும், இத்தை வாங்கணும், கடைசியில் கடனை வாங்குறோம் சுகர் டிப்ரெஷனை வாங்குறோம், டிப்ரெஷன் வாங்கணுன்னு பிபி வாங்குறோம், சுகர் வாங்குறோம், அப்பளம் வாங்குறோம். அப்பளம் இல்லைங்க, அப்பளம். அங்கே போனால் என்ன வாங்குவோம்? பெட்டி வாங்குவோம். எதுக்கு? அடக்கம் பண்ணுறதுக்கு, வேற எதுக்குமே இல்லை. முதல்ல தெரிஞ்சுக்கோ, இவைகளெல்லாம் உலகத்தின் மக்கள் தேடட்டும். நம்ம ஆண்டவருக்கு தெரியாது நமக்கு என்ன வேணும்னு, எப்போ செய்யணும்னு தெரியாது. எல்லாத்தையும் விட்டுடு, அவருடைய சமூகத்தில் விட்டுடு. அழகா நடத்துவாரு, சிறப்பா நடத்துவாரு. இதுவரைக்கும் பூமியில இஸ்ரவேல் ஜனம் தவிர வேற எவனும் பரலோகத்து மண்ணா சாப்பிட்டதில்லை. தெரியுமா உங்களுக்கு? பரலோகத்து மண்ணா சாப்பிட்டதே கிடையாது எவனுமே. பரலோகத்து மண்ணா எப்படி இருக்கணும் கூட தெரியாது. அவன் போட்டோம். இன்னைக்கு இருக்கிறவங்க சொல்லுங்க, பரலோகத்து மண்ணா எப்படி இருக்கும்? எனக்கே தெரியாது. நான் அப்புறம் இவங்க சொல்றது. பைபிள்ல இஸ்ரவேல் ஜனங்கள் மண்ணா எப்படி இருக்கும் வேணா சொல்லுவேன். இன்றைக்கு பரலோகத்தின் மண்ணா எப்படி இருக்கும் தெரியுமா? வேத வசனம் அன்றி வேற எதுவுமே கிடையாது. ஆனா அவங்க அவ்வளவு அழகா போஷித்தாரு. உனக்கு பூமி சோறு போடலையாடா, வானத்திலிருந்து மண்ணா கொண்டாந்து தரண்டானார். இன்றைக்கு நீ நான் இந்த உலகத்தின் காரியங்களை விட்டுட்டு உன் ரட்சிப்பை பாதுகாத்து கொண்டு ஆண்டருக்காய் ஜீவிக்க ஆரம்பிச்சே வச்சுக்க, இந்த உலகமே உன்னை வெறுத்தாலும் பரலோகத்திலிருந்து ஆண்டவர் உன்னை போஷிக்கிறவராயிருக்கு. யாருமே தடுக்க முடியாது, யாருமே தடுக்க முடியலங்க. மோசேவால கூட தடுக்க முடியல. சொல்லிட்டாடே, நாளைக்கெல்லாம் எடுத்து வைக்காது, இன்னைக்கு ஒரு இன்னைக்கே சாப்பிடு, நாளைக்கு ஃப்ரெஷ்ஷா புதுசா அவன்ல போட்டு அவிச்சே தந்து கொடுக்குறேன்டானாரு. அந்த அளவுக்கு புதுசா கொண்டாந்து தரவருங்க. அப்படிப்பட்ட ஆண்டவரை நீயும் நானும் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோவப்பட்டு கொண்டிருக்கோம். இன்றைக்கு இருந்த இடத்துல கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து, ஆண்டவருடைய குணாதிசயம் என்ன தெரியுமாங்க? இஸ் a wonderful God. அவருடைய டிவைன் பர்சனாலிட்டி தெரியுமா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. செம்ம கோவம் வரும் அவருக்கு. சர்ச்சுக்கு வரேன்னு சொல்லிட்டு ஏமாத்தி விட்டு வேற எங்கன்னா போய் உக்காந்து இருந்தான்னு வச்சுக்கோ, அங்க உக்கார இடத்துல வைப்பாரு பாரு ஆணி. அதுக்கப்புறம் ஓடணும் டாக்டர் கிட்ட, டாக்டர் பின்னாடிக்கு ராணியை புடுங்கணும். அந்த அளவுக்கு கோபம் உள்ள ஆண்டவர். சர்ச்சுக்கு வர்றது அல்லது ஆண்டவருடைய ஊழியத்துக்கு நீ செய்வேன் என்று ஒப்பு கொடுத்து விட்டு பின் வாங்கிட்டேன்னு வச்சுக்கோ, உச்சம் தலை முதல் உள்ள கால் வரைக்கும் 3வது தலைமுறைக்கும் வச்சுருவார். ரோட்ல வெள்ளரிக்காய் வைக்கிற நிலைமை வந்துடும் பிள்ளைங்களுக்கு. ஞாபகம் வச்சுக்கோ. நான் சொல்ல, வேதம் சொல்லுகிறது. ஏசாயா 1ஆம் அதிகாரம் 4-9 வரைக்கும் வாசி பாருங்க. குமாரத்திகள் அவங்க வெள்ளரிக்காய் தோட்டத்தில் உட்காந்துருப்பாங்களா. அங்க என்னங்க வேலை ராணிக்கு? இளவரசிக்கு அங்கன்னா வேலை. இளவரசி அரண்மனையில இருந்து ராஜகுமாரத்தியா இருக்க வேண்டியவன். அப்படிப்பட்ட குமாரத்தி உங்க வீட்டுல ஆண்டவர் கொடுத்துக்கிறாரு. ஆனா நீ அவங்களுக்கும் சேர்த்து சாபத்தை கொண்டாந்து கொண்டிருக்கிற, அவங்களுக்கும் சேர்த்து தேவையில்லாத பிரச்சனைகளை கொண்டாந்து, அவங்களுக்கும் சேர்த்து வியாதியும் கடனையும் கொண்டாந்து கொடுத்து கொண்டிருக்கோம். ஆனா இன்றைக்காவது ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே என் வாழ்க்கையில என்னை அழைத்த அழைப்ப நான் செய்கிறேன் ஆண்டவரே, எந்த சூழ்நிலையில உங்கள்கிட்ட விலகவே மாட்டேன், பின்னோக்கி நான் பார்க்கவே மாட்டேன்,
இனி நான் பின்னாடி மட்டும் போக மாட்டேன் அப்படின்னு நீ தீர்மானிப்பாய் என்றால், இனி என் வாழ்க்கையில ரட்சிப்பை மாத்திரம் பாதுகாத்துக் கொள்ளுகிற, எந்த சூழ்நிலை ரட்சிப்பை விட மாட்டேன் ஆண்டவரே, எவ்வளவு பழி வந்தாலும் எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் என் ஜீவனே போனாலும் உம்முடைய ரட்சிப்பு நான் பாதுகாத்துக் கொள்ளுகிறேன் என்று நீ எண்ணுவாய் என்றால், பாதுகாத்து வைத்துக் கொள்வாய் என்றால், தானாகவே ஆசீர்வாதம், தானாகவே என் ஆண்டவர் நீதிக்குரிய காரியங்களை செய்வார். தானாகவே நீ காண்கிற அழிந்து போகிற எல்லாத்தையும் மேலான காரியங்களை செய்கிறவராயிருங்க. இன்றைக்கு என் ஆண்டவருடைய குணாதிசயம் அதுதாங்க. கோவப்படுற இடத்துல தான் குணம் இருக்கும். குணத்தை மாத்திரம் நீ பார்த்து எதிர்பார்ப்பனா, அவர் எதுக்கு கோவப்பட்டு சில நேரத்தில் மூஞ்சி தூக்கி வச்சுன்னு இருப்பாரு, ஒன்று கூட வாங்க முடியாது அவர் கையிலேருந்து, அவ்வளோ கோபத்தில் இருப்பாரு. இன்றைக்கு அவருடைய கோபத்தை தணிப்பதற்கு ஒரு வாய்ப்பு என்ன தெரியுமா? மீண்டும் ஒரு விஷயம் ஆண்டுட்டு ஒப்பு கொடுத்து, ஆண்டவர் என்ன நான் ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரை, என் பாவத்தை மன்னி ஆண்டவரை, என் மீறல்களை மன்னி ஆண்டவரை, மீண்டும் ஒரு விஷயம் என் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்குறேன், என் குடும்பத்தை ஒப்பு கொடுக்குறேன், என் பிள்ளைகளை ஒப்பு கொடுக்குறேன், கையின் வருமானத்தை ஒப்பு கொடுக்குறேன், என் காரியங்கள் எல்லாத்தையும் ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவர் என்று ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் திரும்பவும் உன் வாழ்க்கையில சிவந்த சமுத்திரத்தை பிளந்து வட்டாந்தரையை உண்டு பண்ணியதை போல யோர்தானையும் பிளக்க காத்து கொண்டிருக்கிறார். உன் வாழ்க்கையில தடையா இருக்க காரியங்களையும் திரும்பவும் பிளந்து அழகான கட்டாந்தரையை உருவாக்குறவர் இன்றைக்கு உன் அருகில நின்று கொண்டிருக்கிறார். இன்றைக்கு உனக்காய் காத்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு உனக்கு வாழ்க்கையில செய்வதற்காய் காத்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு உன் வாழ்க்கையில இதுவரை இருந்த வியாதி, பிரச்சனை, எவ்வளோ நிந்தை எல்லாவற்றையும் நீக்குவதற்கு என் ஆண்டவர் காத்து கொண்டிருக்கிறார். அருமையான மகனே, அருமையான மகளே, இன்றைக்கு இந்த கடைசி சத்தம், இன்றைக்கு கேட்கிற எச்சரிப்பின் சத்தம், பலமான சத்தம், அதை விட்டுடாத. இன்றைக்கும் பிசாசும் காதுகளை மூட விட்டுறாத, இருதயத்தை அடைக்க விட்டுறாத. ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே என்னை திரும்ப ஒரு விஷயம் நான் ஒப்பு கொடுக்குறேன்னு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் உன்னை ஏற்றுக்கொள்ளுகிறவராக இருக்கிறார். அப்படி நல்ல தேவன், அவ்வளவு நல்ல தேவன். அவர் கோபம் இருக்கும், அதெல்லாம் தூக்கி ஓரம் போட்டு அப்படியே மகனே மகளே என்று கொஞ்சம் ஆரம்பிச்சிருவேன். அவ்வளோ நல்ல தேவனுங்க. நம்ம செய்த மீறல் எல்லாத்தையும் விட்டு தூர போட்டுறவராயிருக்கா. அப்படிப்பட்ட தேவனிடத்துல திரும்ப வந்து விடு. அன்பின் பரலோக பிதாவே, சத்தியம் எங்களை விடுதலையாக்கட்டும். எங்கள் அழைப்பையும் எங்கள் வாழ்க்கையை நாங்கள் உங்களுக்கு திரும்பவும் கொடுக்குறோம் ஆண்டவரை. ரட்சிப்பை நாங்கள் பாதுகாக்க தீர்மானித்த ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் கேட்ட சத்தியத்தின்படி ஆசீர்வாதம், நீதி, பூமிக்குரிய காரியங்கள், சுகம் எல்லாவற்றையும் தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இல்லை அப்படின்னு முடிவெடுக்கிறவங்க வாழ்க்கையில் திரும்ப ஒரு விஷயம் நீங்கள் அவங்க தொடும்படியாய் நாங்கள் கேட்குறோம். நீங்கள் தொட்டா என்ன நடக்கும்னு எங்களுக்கு தெரியும் ஆண்டவர். அப்படிப்பட்ட உங்களுடைய கரம் ஒப்பு கொடுத்தவர்களை மீட்டு கொள்ளட்டும். ஒப்பு கொடுக்காதவர்களை தொட்டு திரும்பவும் மீட்டுக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பை தாங்க ஆண்டவரை. உங்களுடைய சத்தியம் விடுதலை ஆகட்டும் இயேசுவை நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவின் அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலமும் நம்ம ஒவ்வொரு கூட இருப்பாராக, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், என்னுள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவரை ஆசீர்வதிப்பார்.